بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற தரம் 10 11 மாணவர்களுக்கான அரபு மொழி தொடர் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாங்கள் அல் அரபியத்துல் நாஷியின் பாடப்புத்தகத்தின் இரண்டாவது பாகம், அதாவது அல் ஜுஸு ஸானி, அதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாலாவது கிஸ்ம் அல் கிஸ்மு ராபி, அதில் இருக்கின்ற தரிஸ் அல்லது வஹ்தாக்களை நாங்கள் அதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்த்துட்டு போவோம். சரியா? எங்களுக்கு எல்லாமே அவசியம்தான். சரியா? எல்லா பாடப்பரப்புகளும் கட்டாயம் படிக்கணும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் அல் கிஸ்மு ராபில இருக்கின்ற இந்த பாடப்பகுதிகளை படிச்சுட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அண்ட் சவுண்ட் புள்ளுகள் கிளியரா கேட்குறா? உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். சொல்லுங்க பார்க்க. ஒருத்தராவது ரிப்ளை ஒன்று பண்ணினான் இல்லைன்னா யார் இருக்கிற கேட்குறதானே? ரைட், ஓகே, சரி, ரைட். அல் ஆயிலா, அல் ஆயிலான்ற கருத்து குடும்பம். நீங்க ஏற்கனவே சில நேரம் படிச்ச பாடங்களாக இருக்கலாம். கொஞ்சம் முடியுமா? அப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த பாடப்பகுதிகளை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க என்று நான் நம்புறேன். அப்ப இதுல அல் ஆயிலா என்ற கருத்து குடும்பம். ஓகே, அப்ப அப்துல் கரீம் ஹசன் ஆக இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். ரைட், இதை பாருங்க. ஐன தஈஷு ஆயிலத்துக யா ஹஸ்ஸான், ஹஸ்ஸான் உன்னுடைய குடும்பம் எங்கே வசிக்கின்றது? தஈஷு ஆயிலத்தி ஃபி கானா, என்னுடைய குடும்பம் கானா, கானாவில் வசிக்கின்றது. கானா என்பது கானா, 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 கானா என்று எழுதுவீங்க. ரைட், கானாவில் வசிக்கின்றது. இருக்கிற காலங்களை பாருங்க. இது நிகழ்காலத்துல வந்திருக்குது. அதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க. ஆயிலத்தி தஈஷு ஃபி சின்கால். சரியா? அப்ப அப்துல் கரீம் என்ன சொல்றாரு? என்னுடைய குடும்பம், சின்கால் என்பது செனகல், சின்கால் என்பது செனகல். ரைட், அப்ப செனகல்ல என்னுடைய குடும்பம் வசிக்கின்றது. வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன், அது ஒரு பெரிய குடும்பம் ஆகும். தத்தகவ்வனு மின் அஹத அஷர ஷஹ்ஸன், 11 அங்கத்தவர்களை உள்ளடக்கி இருக்கின்ற பெரியதொரு குடும்பம் ஆகும். விளங்கினா? இங்க நீங்க அவதானிக்கலாம். தகௌப்பன மீன், தகௌப்பன மீன் என்ற கருத்து உள்ளடக்கியது, உள்ளடக்கி இருந்தது. அப்ப தத்தகௌப்பனு எத்தகௌப்பனு தத்தகௌப்பனு, சரியா? ஆயிலா பெண்பால் தானே, எனவே தத்தகௌப்பனு வந்திருக்குது. தத்தகௌப்பனு மீன் அஹத அஷர ஷஹ்ஸன், ஷஹ்ஸன்டா நஃபர். இங்க அங்கத்தவர் என்று மொழிபெயர்க்கலாம். நபர்கள், அங்கத்தவர்கள். அப்ப வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன் தத்தகௌப்பனு மின் அஹத அஷர ஷஹ்ஸன், 11 நபர்களை, உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கின்ற பெரியதொரு குடும்பம் ஆகும். இதுல குறிப்பாக சட்டத்தை ஞாபகப்படுத்துறேன். 11 அஹத அஷர ஷஹ்ஸன், 11 பொறுத்தளவில் ஷஹ்ஸ் என்பது ஆண்பால். எனவே இலக்கத்தின் 2 பகுதிகளும் ஆண்பாலாக வரும். 11 12. அதை பொறுத்தளவில் இலக்கம் எப்படி வரும் என்று சொன்னால், மஅதூத் எண்ணப்படுகின்ற பொருள் அல்லது எண்ணப்படுகின்ற நபர் ஆண்பாலாக இருந்தால் இலக்கத்தின் 2 பகுதிகளும் ஆண்பாலாக வரும்.
என்னப்படுகின்ற பொருள் நஃபர் பெண்பாலாக இருந்தால் இலக்கத்து 2 பகுதிகளும் பெண்பாலாக வரும். அப்ப அஹத என்பது இஹ்தா என்று வரும். இஹ்தா அஷரத தாலிபத்தன் உதாரணமாக அஹத அஷர தாலிபன். சரியா? அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப நான் 2-3 விஷயங்கள் சொல்லி தந்தேன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த பாருங்க, ஹசன் என்ன சொல்றாரு? ஆயிலத்தி சகீரத்துன், என்னுடைய குடும்பம் சிறியது. வஹிய தத்தகவ்வனு மின், அப்ப பாருங்க இங்கே மின் என்ற இடைச்சொல் வந்திருக்குது ஹர்ஃபு ஜர், இங்கேயும் ஹர்ஃபு ஜர் வந்திருக்குது. சரியா? அப்ப வஹிய அது, அதாவது அந்த குடும்பமானது, தத்தகவ்வனு மின் ஹம்சத்தி அஷ்ஹாஸ், 5 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. அப்ப ஹம்சத்தி அஷ்ஹாஸ் அண்டு வந்திருக்குது. அப்ப நீங்க இந்த இடத்துல அவதானிக்கலாம். ரைட். இலக்கம் 3 தொடக்கம் 10 வரை வருமாக இருந்தால், இலக்கம் 3 தொடக்கம் 10 வரை வருமாக இருந்தால் எண்ணப்படுகின்ற பொருள் மஅதூத் என்று நாங்க சொல்றோம். என்ன அதிட ஒருமை சொல் ஆண்பாலாக இருந்தால் இலக்கம் பெண்பாலாகவும், ஒருமை சொல் பெண்பாலாக இருந்தால் இலக்கம் ஆண்பாலாகவும் வரும். உதாரணமாக அஷ்ஹாஸ், அதோட ஒருமை சொல் தான் ஷஹ்சுன். இங்க பார்க்கலாம் ஷஹ்சுன். அப்ப ஷஹ்சுன் என்பது ஆண்பால், எனவே இலக்கம் பெண்பால வந்திருக்குது. சரியா? மகன் ஷாக்கிர் ஹுசேனோட வீடியோவை நீங்க ஓப்பன் பண்ணினா நல்லது மகன். ரைட். ஓகே. ஆயிலத்தி சகீரத்துன் வஹிய தத்தகவ்வனு மின் ஹம்சத்தி அஷ்ஹாஸ், என்னுடைய குடும்பம் சிறியது, அது 5 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. ரைட். அதே போல பாருங்க, அன அக்பர் வலதின் ஃபில் ஆயிலா. ரைட். யாரு சொல்றது? அப்துல் கரீம் சொல்றது. கொஞ்சம் புரியுங்களா? ரைட். அன அக்பர் வலதின் ஃபில் ஆயிலா, குடும்பத்தில் நான் தான் மூத்த மகன், மூத்த பிள்ளை. அக்பர் வலத். சரியா? அக்பர் வலத் என்றா மூத்த பிள்ளை என்ற கருத்துல வரும். ஃபில் ஆயிலான குடும்பம். அப்ப அன அக்பர் வலதின் ஃபில் ஆயிலா, நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை, மூத்த மகன், மூத்த பிள்ளை. வலி. சரியா? வலிய என்று சொல்ல வேண்டும். வலி சலாசத்து இஹ்வா, எனக்கு 3 சகோதரர்களும், வஹம்சு அஹவாத், ரைட், 5 சகோதரிகளும் இருக்கின்றார்கள். அப்ப இதுல வந்து நீங்க தெளிவாக அந்த இலக்கத்துக்குரிய சட்டத்தை பார்த்து கொள்ளலாம். விளங்கினா அவளுக்கு? ரைட். இப்ப இதுல வந்து சலாசத்து இஹ்வா, இஹ்வாட ஒருமையை சொல் என்ன? சொல்லுங்க பார்க்க. இஹ்வத்துன் சொல்லுங்க. இஹ்வத்துன் ஒருமையை சொல் என்ன? உஹ்துனா. நான் நினைச்சா நீங்க சொல்வீங்க உஹ்துன். இஹ்வத்துன் ஒருமையை சொல் என்ன? இஹ்வத்துன் அஹுன். அஹுன். வெரி குட். ஓகே. அஹுன் சகோதரன், இஹ்வத்துன்னா சகோதரர்கள். ரைட். அதே போல வஹம்சு அஹவாத், அஹவாத் என்றா சகோதரிகள். அப்ப இது ஒருமை சொல் என்ன?
உஹ்துன். வெரி குட். ஓகே. உஹ்துன் என்பது பெண்பாலாக இருப்பதனால ஹம்சு என்று வந்திருக்குது. வஹம்சு அஹவாத். வலி சலாசத்து இஹ்வத்தின் வஹம்சு அஹவாத். எனக்கு 3 சகோதரர்களும் 5 சகோதரிகளும் இருக்கின்றார்கள். ரைட். அப்ப ஹசன் என்ன சொல்றாரு? அன அஸ்கர் வலதின் ஃபில் ஆயிலா. நான் குடும்பத்தில் இளைய பிள்ளை. இளைய பிள்ளை அஸ்கர் வண்டா அந்த மிகச்சிறிய பிள்ளைன்னு சொல்றது இல்ல, இளைய பிள்ளை. அக்பர் வலதண்டா மிகப்பெரிய பிள்ளை என்று சொல்றது இல்ல, மூத்த மகன் அல்லது மூத்த பிள்ளை. விளங்கினா அவனுக்கு அந்த இருக்கிறத அப்படியே எல்லா இடத்துலயும் மொழிபெயர்க்கிறது பொருத்தம் இல்லை. விளங்கினா ரைட். வலி அஹுன் வாஹிதுன். எனக்கு ஒரு சகோதரனும் வஹ்துன் வாஹிதா. ஒரு சகோதரியும் இருக்கின்றார்கள். ரைட். ஓகே. சரி, அந்த பாடம் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். டவுட் எதுவும் இருந்தா கேளுங்களா. ரைட். அடுத்த பாருங்க. இந்த பந்தி அமைப்பில் வரக்கூடிய பாடங்கள் மிக முக்கியமானவை. பாருங்க. ரைட். தாயிஷு ஆயிலத்து சுலைமான் ஃபி நைஜீரியா. ரைட். சுலைமானின் குடும்பம். சுலைமானின் குடும்பம் நைஜீரியாவில் வசிக்கின்றது. தாயிஷு ஆயிலத்து சுலைமான் ஃபி நைஜீரியா. விளங்கினா? சுலைமானின் குடும்பம் நைஜீரியாவில் வசிக்கின்றது. வஹிய ஆயிலத்தும் கபீரத்தும். அது பெரியதொரு குடும்பமாகும். அது பெரியதொரு குடும்பமாகும். ததகௌபனு மின் அஷரத்தி அஷ்ஹாஸ். அது 10 உறுப்பினர்களை அல்லது 10 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. இது அந்த குடும்பம். குடும்பம் தத்தகௌப்பனு ஆயிலாதானது. தத்தகௌப்பனு என்பது இப்ப பெண்பால வந்திருக்கிற அதுல உள்ள மறைவான அதாவது மறைந்திருக்கின்ற பேரு சொல் என்ன? ஆயிலத்து சுலைமான். சுலைமானின் குடும்பம். சுலைமானின் குடும்பம் 10 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. அவங்க யாரு? அபுன் வ உம்முன். வாப்பா. ஒரு வாப்பாண்டு இல்ல, வாப்பா. ஒரு உம்மாண்டு இல்ல, உம்மா. விளங்கினா? அபுன் வ உம்முன், உம்மா. சரி, அல்லது தாய். வார்பாத்து அவுலாதின். 4 ஆண் பிள்ளைகள். வார்பாஉ பனாத்தின். 4 பெண் பிள்ளைகள். இப்ப வந்து நாங்க சில இடங்கள்ல வலதுன் அவுலாதுன் என்ற சொல்லுக்கு சிறுவர்கள் சிறார்கள் என்று மொழிபெயர்ப்போம் இல்லையா? சிறுவன் வலதுன் அவுலாத் சிறுவர்கள். அப்ப இந்த இடத்துல நாங்க அப்படி அர்பாத்து அவுலாத் 4 சிறுவர்கள், வார்பாவனாத் 4 சிறுமிகள் என்று மொழிபெயர்க்கிறது இல்லை. விளங்கினா? நாங்க இப்ப குடும்பம் என்று வரக்குள்ள அவுலாத் என்ன சொல்ல பிள்ளை என்றுதான் மொழிபெயர்ப்போம். அப்ப அர்பாத்து அவுலாத் 4 பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள், வார்பாவனாத் 4 பெண் பிள்ளைகள். ரைட். தஸ்குனுல் ஆயிலத்து குடும்பம் வசிக்கின்றது. ஃபி கர்யத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா. ரைட். இந்த சொற்பிரயோகங்கள் கட்டாயம் ஞாபகத்தில் இருக்கணும். கரீபத்துன் என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் கட்டாயம் வரும். வழங்கினா? கரீபுன் கரீபத்துன் சரியா போன்ற சொற்கள் வருகின்ற போது மின் என்ற ஹர்ஃப் வச்சா கட்டாயம் வரும். அப்ப தஸ்குனுல் ஆயிலத்து ஃபி கர்யத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா. தலைநகருக்கு அருகில் உள்ள. சரியா? இப்ப நாங்க இந்த தலைநகரில் இருந்து அருகாமையில் உள்ள தேவல். தலைநகருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் குடும்பம் வசிக்கின்றது. வஹிய தம்லிக்கு மஸ்ரஅத்தன் கபீரா. மஸ்ரஅன்னா என்ன கருத்து சொல்லுங்க பாக்க. யாரு தெரியும்? மஸ்ரஅன்னா வயல். வயல். வேற? வேற ஏதாவது கருத்துல படிச்சுக்கிறீங்களா? மஸ்ரஅ இல்ல பயிர். பயிர். ஓகே. மஸ்ரஅண்டா விவசாய நிலம். ஓகே. வயலை குறிக்கிற சொல் வந்து ஹக்கில். ஹக்கில் அண்ணா கருத்து வயல். மஸ்ரஅண்டா கருத்து உண்மையிலே வயல் மட்டுமல்ல, வயலும் உள்ளடங்கும். ஆனால் மஸ்ரஅ ஜரஅண்டா பயிரிட்டார். ஏன்னா மஸ்ரஅண்டா பயிரிடக்கூடிய நிலம். பயிரிடக்கூடிய நிலத்தை நாங்க மஸ்ரஅன்னு சொல்றது விவசாய நிலம். ரைட். பயிரிடுகின்ற நிலம் என்று சொல்லலாம். அப்ப வஹிய தம்லிக்கு மஸ்ரஅத்தன் கபீரத்தன். அக்குடும்பம்
குடும்பம் நேரடியாக மொழிபெயர்க்கிறேன் பாருங்க. பெரியதொரு விவசாய நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றது. அதான் கருத்து. மலக்கண்டா சொந்தமாக வைத்திருந்தான். அப்ப எங்களுக்கு அது இப்படி மொழிபெயர்ப்பா மேலும் வஹிய தம்லிக்கு மஸ்ரஅத்தன் கபீரத்தன், அக்குடும்பத்திடம் பெரியதொரு விவசாய நிலம் காணப்படுகின்றது என்று சொல்லுவோம் மேலும். ரைட், ஓகே. அப்ப ரெண்டு மாதிரி சொல்லலாம். நேரடியாகவே மொழிபெயர்க்கிறது நல்ல மண்டா மொழிபெயர்க்கலாம். எப்படி வஹிய தம்லிக்கு மஸ்ரஅத்தன் கபீரத்தன், அது பெரியதொரு விவசாய நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றது. தஸ்ரஉ ஃபீஹா, அந்த பயிர் நிலத்தில் பயிரிடுவார்கள், அது பயிரிடும். அந்த தஸ்ரஉ என்பது தஸ்ரஉல் ஆயிலா, தஸ்ரஉல் ஆயிலா குடும்ப பயிரிடும். ஸரஅ பயிரிட்டான, ஸரஅன்னா பயிரிட்டான். அப்ப தஸ்ரஉ பெண்பால வந்திருக்கிறது. காரணம் என்னென்றா அல் ஆயிலா குடும்பம் பயிரிடும். ஃபீஹா அதிலே, அதிலே என்பது எதுல, அந்த பெரிய விவசாய நிலத்தில் பயிரிடும். அல் கம், கம்ஹண்டா என்ன கருத்து? குயிக்கா சொல்லணுமா? கம்ஹண்டா என்ன? பின்த் இர்ஃபான் என்ன மகள்? கம்ஹண்டா கோதுமை. கோதுமை. வல் குத்துன், குத்துனண்டா பஞ்சி. அஞ்சு, பருத்தி. ஓகே, பருத்தி. வல் ஃபாகிஹாண்டா பழம். ஓகே. அப்ப தஸ்ரஉ ஃபீஹல் கம்ஹ வல் குத்ன வல் ஃபாகிஹ, அந்த விவசாய நிலத்தில் கோதுமையையும் பருத்தியையும் அதே போன்று அடுத்த பழங்களையும் குடும்பம் பயிரிடுகின்றது. சரியா? இங்க பழத்தை மொழிபெயர்க்கும் மேலும் பழங்களையும் என்று சொல்லுவோம் மேலும். ரைட், அடுத்த பாருங்க. யذهب والد سليمان في الصباح إلى العاصمة. சுலைமானின் தந்தை காலையில் தலைநகரத்துக்கு செல்வார். ஆசிமான தலைநகரம், மதீனான்னா தான் நகரம். ஓகே. எதற்காக செல்வார்? லியபீஅல் ஃபாகிஹத, பழங்களை விற்பனை செய்வதற்காக, அல்லது பழத்தை. பழத்தை என்ற ஒருமையில சொல்றதை விட பழங்களை என்று சொல்றது மிச்சம் பொருத்தம். ஓகே. அப்ப பாருங்க, யذهபு வாலிது சுலைமான் ஃபிஸ் ஸபாஹி இலல் ஆஸிமா லியபீஅல் ஃபாகிஹ, காலையில் சுலைமானின் தந்தை பழங்களை விற்பனை செய்வதற்காக தலைநகரத்துக்கு செல்வார், தலைநகருக்கு செல்வார். ரைட். சும்ம யஊது, சொல்லுங்க. ஓகே. சும்ம யஊது ஃபில் மஸாஇ. சார், ஃபாகிஹாண்டா ஒருமை தான் சார். அரபு மொழியில சில சொற்கள் இருக்குது. அது ஒருமையிட கருத்துல பயன்படுத்துறதும் இருக்கிற, பன்மையிட கருத்துல பயன்படுத்துறதும் இருக்கிற. இப்ப நீங்க பாருங்க, சும்மா சொல்லி பாருங்களே. இப்ப பெரியோரு விவசாய நிலத்தை கொண்டிருக்கின்ற சுலைமான குடும்பத்தில பழங்களை பயிரிடுகின்றது என்று சொல்றதுதான் பொருத்தம். ஓகே, பழங்களை. ரைட். ரெண்டாவது பாருங்க, இப்ப சுலைமான தந்த காலையில தலைநகரத்துக்கு செல்வார். எதற்காக? லியபீஅல் ஃபாகிஹத, பழத்தை விற்பனை செய்வதற்காக. இப்ப பழத்தை என்று நாங்க ஒருமையில சொல்லக்கொள்ள அது வாக்கியம் பொருத்தமற்றது. அப்ப சில இடங்கள்ல எங்களுக்கு என்ன செய்யலாம்? பன்மை கருத்திலையும் இந்த மொழிபெயர்ப்பை செய்யலாம். அப்ப யذهபு வாலிது சுலைமான் ஃபிஸ் ஸபாஹி இலல் ஆஸிமத்தி லியபீஅல் ஃபாகிஹத, சுலைமானின் தந்தை காலையில் பழங்களை விற்பனை செய்வதற்காக தலைநகரத்துக்கு செல்வார். சும்ம யஊது ஃபில் மஸாஇ, பிறகு மாலையில் திரும்பி வருவார் அல்லது திரும்புவார். எப்படி திரும்புவார்? யஹ்மிலு லவாசிமல் பைத், வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்களை சுமந்தவராக மாலையில் திரும்புவார். நான் நல்லா பார்த்துக்கோங்க. ஆத யஊதுண்டா மீண்டானா, சும்ம யஊது ஃபில் மஸாஇ, பிறகு மாலையில் மீளுவார், திரும்புவார். எப்படியானவராக? யஹ்மிலு சுமந்தவராக. எதை சுமந்தவராக? லவாசிமல் பைத், வீட்டுக்கு அவசியமானவற்றை சுமந்தவராக மாலையில் திரும்புவார். வீட்டுக்கு அவசியமானவை என்ன? மீன் சுக்கர் வஹுப்ஸ் வலஹ்ம். இல்லைங்களா? சுக்கரண்டா உங்களுக்கு தெரியும் என்ன? சுகர். சுக்கரண்டா என்ன? சுகர். சுகரண்டா என்ன? சீனி. சீனி. பான், ரொட்டி, இந்த மாவால செய்யக்கூடிய பல விதமான பொருட்கள் இருக்கிற.
இப்ப நாங்க பானண்டு பாக்குறோம். சில இடங்கள்ல ஹுபுஸ் என்பது ரொட்டி என்றுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல ஹுபுஸ் என்பது ஹுபுஸாவே இருக்கும். அது வித்தியாசம் இருக்குது. லஹ்மண்டா இறைச்சி. அப்ப இங்க லவாசிமல் பைத்தி மீன். அதாவது வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்களை சுமந்தவராக என்றது எந்த இடத்துல லவாசிமுல் பைத்த விளங்கப்படுத்துறதுக்காக வந்த மீன் தான் இந்த மீன். இங்க இருந்து என்று மொழிபெயர்க்கிறது இல்லை. நல்லா பார்த்துருங்க விளங்கினா அவளுக்கு. அந்த இடத்துல இந்த மீனை வந்து நாங்க இருந்து என்று மொழிபெயர்க்கிறது இல்லை. விளங்கினா அதாவது சீனியிலிருந்தும் ரொட்டியிலிருந்தும் அல்லது பானிலிருந்தும் இறைச்சியிலிருந்தும் அத்தியாவசியமான பொருட்கள் அப்படி இல்லை. இந்த மீன் வந்து விளங்கப்படுத்துவதற்காக வந்த மீன். அந்த அத்தியாவசியமான பொருட்களை என்று வரக்குள்ள என்ன பொருட்கள் என்றதை விளங்கப்படுத்துவதற்காக வந்த மீன் தான் இந்த மீன். அப்ப பாருங்க சும்மையவுது பில் மசாயி பிறகு மாலைக்கு திரும்புவார் எப்படியானவராக யஹ்மிலு லவாசிமல் பைத்தி மின் சுக்கரின் வஹுப்சின் வலஹ்மின் வீட்டுக்கு அத்தியாவசியமான சரியா அத்தியாவசியமான சீனி பான் அல்லது ரொட்டி ஓகே இறைச்சி போன்ற பொருட்களை சுமந்தவராக மாலையில் திரும்புவார். வயுஹ்திரு மஅஹு அவருடன் அவர் கொண்டு வருவார். அஹ்வர என்ற கொண்டு வந்தான். ஹவர் என்ற சமூகம் அளித்தான். அஹ்வர் என்ற கருத்து கொண்டு வந்தான். அப்ப வயுஹ்திரு மஅஹு அவருடன் கொண்டு வருவார். பஅல் ஹல்வா ஐதன் சில இனிப்பு பண்டங்களை கூட அவர் கொண்டு வருவார். சில இனிப்பு பண்டங்களை கூட அவர் கொண்டு வருவார். ஐவன் டூ T-O-O-2 சரியா சில இனிப்பு பண்டங்களை கூட அவர் கொண்டு வருவார். யாரோட அவருடன் கொண்டு வருவார். மாஹு யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத சுலைமான் அல் மஸ்ரஅ கருத்து என்ன? விவசாயம் விளங்கினா ரைட். ஓகே அப்ப இங்க வந்து ரைட் ஓகே யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத அப்ப சுலைமான் விவசாயத்தை அல்லது விவசாய நிலத்தை விரும்புகிறான். பிரச்சனை இல்லை ரைட். இப்ப நாங்க மேல பார்த்தோம் மஸ்ரஅத்தன் கபீரத்தன் கருத்தன்னா பெரியதொரு விவசாய நிலம் என்ற கருத்துல பார்த்தோம். அஸ்ஸிராஅ கருத்தன் விவசாயமா அஸ்ஸிராஅ ரைட் விவசாயம். மஸ்ரஅண்டா விவசாயம் செய்யக்கூடிய அந்த பூமி அந்த நிலம் ரைட். அப்ப யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத சுலைமான் விவசாய நிலத்தை விரும்புகிறான். வஃபி அய்யாமில் உத்லா விடுமுறை நாட்களில் யத்ஹபு செல்வான் மஅ இஹ்வதிஹி வ அஹவாதிஹி இலைஹா தன்னுடைய சகோதரர்களுடனும் தன்னுடைய சகோதரிகளுடனும் அங்கே செல்வான். அங்கே இலைஹா என்பது இலல் மஸ்ரஅ விவசாய நிலத்துக்கு செல்வான் விவசாய பூமிக்கு செல்வான். வயக்லௌன ஹுனாக யௌமன் சஈதன் அங்கே அவர்கள் கழிப்பார்கள். யௌமன் ஒரு நாளை சஈதன் சுபீட்சமான வயக்லௌன ஹுனாக யௌமன் சஈதன் அங்கே அவர்கள் சுபீட்சமான ஒரு நாளை கழிப்பார்கள் சந்தோஷமான ஒரு நாளை கழிப்பார்கள். யுனத்லிபூனல் மஸ்ரஅத விவசாய நிலத்தை அவர்கள் சுத்தப்படுத்துவார்கள். நல்லப யுனத்லிபு யுனத்லிபூன யுனத்லிபூனல் மஸ்ரஅ விவசாய பூமியை அவர்கள் சுத்தப்படுத்துவார்கள். வயஸ்கௌனஹா அதற்கு நீர் பாய்ச்சுவார்கள். சகா சகான்னா நீர் பாய்ச்சினான். சகா யஸ்கி யஸ்கௌன வயஸ்கௌனஹா அதற்கு நீர் பாய்ச்சுவார்கள். வயுசாஇதுன வாலிதஹும் ஃபில் அமல் வேலையில் தங்களுடைய தந்தைக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். வயுசாஇதுன வாலிதஹும் தங்களுடைய தந்தைக்கு அவர்கள் உதவுவார்கள். ஃபில் அமல் வேலையில் சரியா வேலை செய்வதில். வஃபில் அஸ்ரி மாலை வேளையில் யஊதுன இலல் பைத் இப்ப இங்க அஸ்ர்லன்னு சொல்லாம எது சொல்லலாம் என்ன வஃபில் அஸ்ரி மாலை பொழுதில் என்று சொல்லலாம். யஊதுன இலல் பைத் வீட்டுக்கு திரும்புவார்கள். யஹ்மிலூனல் புர்துகால வத்துஃபாஹ வல் இனப தோடம்பழங்களையும் வத்துஃபாஹ் ஆப்பிள் பழங்களையும் வல் இனப் திராட்சை பழங்களையும் சுமந்தவர்களாக அவர்கள் வீட்டுக்கு திரும்புவார்கள். இந்த சட்டம் படிச்சுக்கிற தெரியா ஹாலுடைய சட்டம் ஒன்று இருக்குது. ஹால் அது படிச்சுலாட்டின் பிரச்சனை இல்லை. நீங்க விஷயம் விலையும் கொண்டா சரி. வஃபில் ஆஸ்ரி
يعودون إلى البيت يحملون البرتقال والتفاح والعنب. மாலை வேளையில் தங்க மாலை வேளையில் சரியா தோடம்பழங்களையும் அப்பிள் பழங்களையும் திராட்சை பழங்களையும் சுமந்தவர்களாக வீட்டுக்கு திரும்புவார்கள். இந்த பாடம் கிளியரா அவளுக்கு விளங்குனா? கிளியர் தானே? சரி, ரைட். இதுல இருக்கிற இந்த பயிற்சிகள் தான் முக்கியமா. ஐன தஈஷு ஆயிலத்து சுலைமான் மிம்மன் தத்தகப்பனு ஆயிலத்துஹு. இந்த பயிற்சி ஆக முக்கியம், நீங்க பார்த்து கொண்டு போங்க. சரியா? அதே போல இந்த பயிற்சியில வரக்கூடிய இந்த பயிற்சி அத்தில்மீதாத் அஸ்ஸஃப் அன்ஷத் சல்மாஃபி, இது தர்த்தீப் பண்ணுங்க பார்க்க. தர்த்தீப் பண்ணுங்க பார்க்க. முதலாவது என்ன சொல் வரும்? கஷ்டமா? இந்த பயிற்சி முக்கியமா விலங்கல்ல. இந்த பயிற்சியை முக்கியமா பார்த்துட்டு சொன்னீங்க. சரி, இது கிளியரா விளங்குறல மகன். முதலாவது சல்மா என்ற சொல் வரும். சரியா? சல்மா அன்ஷது தில்மீதாதி ஃபிஸ் ஸஃபி என்று வரும். சரியா? சல்மா அன்ஷது தில்மீதாதி ஃபிஸ் ஸஃபி, மாணவர்களில் சல்மா, அதாவது வகுப்பறையில் உள்ள மாணவர்களில் சல்மா மிகவும் உற்சாகமான மாணவி என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். ரெண்டாவது எப்படி வார? ஆமா, தத்தகப்பனு ஆயிலத்து அப்துல் கரீம் மின் திஸ்அத்தி அஷ்காஸ். இந்த பயிற்சி தான் முக்கியமா. தத்தகப்பனு ஆயிலத்து அப்துல் கரீம் மின் திஸ்அத்தி அஷ்காஸ். வழங்கினா அப்துல் கரீமுடைய குடும்பம் 9 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. ரைட். அதே மாதிரி இப்ப நீங்க பாருங்க, சில இந்த இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே பாஸ் பேப்பர்களை பார்த்திருந்தால் அதுல நீங்க செஞ்சிருந்தா சில இதுகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். ரைட். இப்ப உதாரணமாக அஹி அல் அஸ்ரி இலா யத்ஹபு லியஷ்தரிய அஸ்ஸூகி அல் ஃபாகிஹத ஃபீ. அப்ப அவங்களுக்கு சொல்லலாம் என்ன? யத்ஹபு அஹி, ரைட், யத்ஹபு அஹி இலா அஸ்ஸூகி ஃபில் அஸ்ரி லியஷ்தரிய அல் ஃபாகிஹத, ரைட் என்று சொல்லலாம். ஓகே. அல் பைத்தி உக்தி மதரசத்தின் ஃபி கரீபத்தின் ததுருசு மின். அப்போ உங்களுக்கு தெரியும், நாங்க வளமையாக முதலாவதாக இருக்கிற என்னன்னா வினைச்சொல் ததுருசு உக்தி, என்னுடைய சகோதரி படிக்கின்றாள். ஃபி மதரசத்தின் கரீபத்தின் மினல் பைத்தி, வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பாடசாலையில் என்னுடைய சகோதரி படிக்கின்றாள். ரைட். அதே போல பாருங்க, ஆயிலத்தி அல் உத்லா அஸ்ஹபு இலா ஐயாம் அல் ஆசிமா ஃபீ மஅ. ரைட். அப்ப அஸ்ஹபு 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 என்ற சொல் வந்தால் இலா என்ற சொல் வரும் என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அஸ்ஹபு ஒன்றோ நீங்க மஅ ஆயிலத்தி அதை போடலாம். முதலாவதாக அஸ்ஹபு மஅ ஆயிலத்தி இலல் ஆசிமத்தி ஃபீ ஐயாமில் உத்லா அல்லது அஸ்ஹபு இலல் ஆசிமத்தி மஅ ஆயிலத்தி ஃபீ ஐயாமில் உத்லா. சரியா? இந்த பயிற்சிகள் அல் கிஸ்மு ராபி அல் கிஸ்முல் ஹாமிஸ்ல உள்ள இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுற இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்க எல்லாரும் ஒழுங்கான முறையில செஞ்சு பார்க்கணும், பழகணும். ரைட். நாங்க அடுத்த பாடத்தையும் பார்ப்போம். ரைட். ஓகே. சரி. அல் முராசலா. அல் முராசலாண்டா என்ன கருத்து தெரியுமா யாருக்காவது? அல் முராசலாண்ட கருத்து என்ன? தெரியாவா? படிக்கலையா புள்ளகள்? அல் முராசலா பின் ஷேக் படிக்கலையா மகள்? லீனா மகள் படிக்கலையா? MTFH சந்திக்கிற யாரு படிக்கலையா மகன்?
இல்ல சார் ஒன்றும் படிக்கல. படிக்கலையா? ஒழுங்கா படிச்சு பாருங்க. கடைசியா இதுதான் இதுதான் கதைக்கிற விலங்குற இல்லம்மா, அந்த நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து கதைக்கிற மாதிரி தான் நினைக்கிறது. கடைசியா ஆயிலத்தி தான் சார் படிச்சேன். அதனால படிக்கல ஏன்னா இல்ல சார் படிக்க கிடைக்கல. ரைட், ஓகே, சரியா. அப்ப மத்தாக்களும் படிக்கலையா? அல் முராசலான கருத்து பின் இர்ஃபான் என்ன மகள் ஹுதா? கடிதம் நானும் படிக்கல. நீங்களும் படிக்கல. அது என்ன? ரைட். கடிதம் ரிசாலத்துனா கடிதம். அல் முராசலாண்டா டிஇசட் ஷேர் நிக்கிற யார் அது? ரைட். அதாவது அல் முராசலாண்டா கடித தொடர்பு, கடித பரிமாறு. சரியா? ரிசாலத்துண்டா தான் கடிதம். ரிசாலத்துண்ட பண்பா ரசாயில், ரைட், கடிதம், கடிதங்கள். அல் முராசலாண்டா வந்து கடித தொடர்பு, அதாவது கடிதங்கள் மூலமாக தொடர்பு கொள்றதுதான் அல் முராசலான்னு சொல்றது. சரியா? கடிதங்கள், கடித பரிமாறு, ரைட், கடித தொடர்பு, ரைட். அப்ப சயீதுக்கும் இப்ராஹிமுக்கும் இடையிலான ஒரு ஹிவார் நாங்க குயிக்கா பார்ப்போம். மாதா தஃஅலு யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீ என்ன செய்கின்றாய்? உரீது நான் விரும்புகின்றேன், அந்நக்துப எழுதுவதற்கு, பஅ்த ரசாயில் சில கடிதங்களை, பஅ்த ரசாயில் சில கடிதங்களை எழுதுவதற்கு நான் விரும்புகின்றேன். அப்ப சயீத் கேட்கிறாரு, கம் ரிசாலத்தன் தக்துபு ஃபில் உஸ்பூஇ, கிழமையில் நீ எத்தனை கடிதங்களை எழுதுகின்றாய்? கம் ரிசாலத்தன் எத்தனை கடிதங்கள், தக்துபு நீ எழுதுகின்றாய், ஃபில் உஸ்பூஇ கிழமையில். அப்ப இப்ராஹிம் சொல்றாரு, அஹ்யானன், அஹ்யானன் என்ற கருத்து சில வேளை. சரி, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அஹ்யானன் என்ற கருத்து சில வேளை. அக்துபு நான் எழுதுகின்றேன், ஹம்ச ரசாயில் 5 கடிதங்களை. அப்ப அஹ்யானன் அக்துபு ஹம்ச ரசாயில் சில வேளை நான் 5 கடிதங்களை எழுதுகின்றேன். வாஹ்யானன் இன்னும் சில வேளை சித்த ரசாயில் 6 கடிதங்களை எழுதுகின்றேன். ஓகே, வாஹ்யானன், அஹ்யானன் என்றா சில வேளை. ஓகே, அக்துபு நான் எழுதுகின்றேன், ஹம்ச ரசாயில் 5 கடிதங்களை, வாஹ்யானன் இன்னும் சில வேளை, சித்த ரசாயில் 6 கடிதங்களை எழுதுகின்றேன். அப்ப சயீத் என்ன சொல்றாரு? அனா அக்துபு நான் எழுதுகின்றேன், பிஷ்ஷஹ்ரி மாதத்தில், ரிசாலத்தன் வாஹிதத்தன் ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன், ஒரே ஒரு கடிதத்தை. அதான் கருத்துனா ஒரு கடிதத்தை மாத்திரம், அல்லது ஒரு கடிதத்தை நான் கிழமைக்கு மாதத்தில் எழுதுகின்றேன். அஸ்தலிமு, இஸ்தலம் என்ற பெற்றுக்கொண்டான். அப்ப அஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கின்றேன், அஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கின்றேன், பிஷ்ஷஹ்ரி மாதத்தில், ரிசாலத்தைனி 2 கடிதங்களை, அஸ்தலிமு பிஷ்ஷஹ்ரி ரிசாலத்தைனி மாதத்தில் நான் 2 கடிதங்களை பெற்றுக்கொள்கின்றேன். ஓகே, ஆனா அஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கின்றேன், ஃபில் உஸ்பூஇ கிழமையில், 7 ரசாயில் 7 கடிதங்களை நான் பெற்றுக்கொள்கின்றேன். ஆனா அஸ்தலிமு ஃபில் உஸ்பூஇ 7 ரசாயில் கிழமையில் நான் 7 கடிதங்களை பெற்றுக்கொள்கின்றேன். வாஹ்யானன் சில வேளை, அகல்ல குறைவாகவும், வாஹ்யானன் இன்னும் சில வேளை, அக்ஸர கூடுதலாகவும் பெற்றுக்கொள்கின்றேன். சரியா? இப்ப அகல்ல என்பது அகல்லமின் 7 ரசாயில், 7 ரசாயில். அக்ஸர் என்பது அக்ஸரமின் 7 ரசாயில், அதாவது அகல், அகல் என்பது மிக குறைவாக. சரியா? குறைவாக. அக்ஸர் என்பது அதிகமாக. கசீர் அக்ஸர், கலீல் அகல். சரியா? அப்ப அஹ்யானன் என்ற சில வேளை. திரும்ப பாருங்க, அனா அஸ்தலிமு ஃபில் உஸ்பூஇ 7 ரசாயில் கிழமைக்கு நான் 7 கடிதங்களை பெற்றுக்கொள்கின்றேன். வாஹ்யானன் சில வேளை, அகல்ல குறைவாகவும், வாஹ்யானன் இன்னும் சில வேளை, அக்ஸர கூடுதலாகவும் பெற்றுக்கொள்கின்றேன். சரி, லிமன் யாருக்கு, லி சஹமன் யாருக்கு, தக்துபு நீ எழுதுகிறாய், அர் ரசாயில் கடிதங்களை,
லிமன் தக்துபு ரசாயில், நீ யாருக்கு கடிதங்களை எழுதுகின்றாய்? இப்ப இப்ராஹிம் என்ன சொல்றாரு? அக்துபு ரசாயில, நான் கடிதங்களை எழுதுகின்றேன். அக்துபு ரசாயில, நான் கடிதங்களை எழுதுகின்றேன். லிஆயிலதி, என்னுடைய குடும்பத்துக்கும், வலியஸ்திகாயி, என்னுடைய நண்பர்களுக்கும். அப்ப அக்துபு ரசாயில லிஆயிலதி வலியஸ்திகாயி, நான் கடிதங்களை என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் எழுதுகின்றேன். சயீத் என்ன சொல்றாரு? ஆனா அக்துபு லிஆயிலதி ஃபகத், நான் என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் எழுதுகின்றேன். ஃபகத் என்றா மட்டும், மாத்திரம். இப்ப அன அக்துபு, அவளுக்கு இதுல இப்ப சில சொற்கள் தான் புதியது, மற்ற சொற்கள் பரிச்சயமான சொற்கள், எனவே எழுதலாம். அன அக்துபு, நான் எழுதுகின்றேன். லிஆயிலதி, என்னுடைய குடும்பத்துக்கு, ஃபகத் மாத்திரம் எழுதுகின்றேன். அப்ப இதுல வந்திருக்கின்ற சொற்கள்ல புள்ளகள் அல் முராசலாண்டா கருத்துன்னா கடித பரிமாறு, கடித தொடர்பு. அப்ப இதுல அஹ்யானன் என்ற சொல் உங்களுக்கு புதிய சொல்லாக இருக்கும். ரசாயில் என்பது ரிசாலத்துண்ட பன்ம ரசாயில், கடிதங்கள். அஹ்யானன் என்ற கருத்து என்ன? சில வேலை. ஓகே. அதே போல இஸ்தலம, இஸ்தலம என பெற்றுக்கொண்டான். இஸ்தலம எஸ்தலிமு அஸ்தலிமு, பெற்றுக்கொண்டான். ஓகே. ரைட். மற்றபடி ஃபகத்தன்னா மாத்திரம், மற்றும் என்ற கருத்துல வருது. அப்ப ஏனைய சொற்களை பொறுத்தளவில் உங்களுக்கு பரிச்சயமான சொற்கள் தான். உஸ்பு அண்டா தெரியும், ஷஹர் அண்டா தெரியும், ரிசாலத்துன் அண்டா தெரியும், தக்துபு அண்டா தெரியும். ரைட். அப்ப சில நேரம் அகல்லா அக்ஸர இந்த இடத்துல எப்படி மொழிபெயர்க்கிறன்றது சிரமமாக இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சொற்களுக்கான பொருள் தெரியும். ஓகே, சரி. விலகினா இதுல ஏதாவது டவுட் இருக்கிறா யாருக்காவது? இல்லாட்டி விலங்கெல்லாம் விலகினா மகன்? விளங்கிச்சு. விளங்குச்சு. சரி, ஓகே. வேற யாருக்கும்? சார் போன வருஷம் 2022 அரபிக்ல என்னென்ன கட்டுரை சார் வந்துச்சு தலைப்பு? பார்க்கணும், கொஞ்சம் ஞாபகம் இல்ல, பார்த்துதான் சொல்லணும். பேப்பர் தேடி பார்த்தேன், கூகுள்ல ஈக்கல்ல சார் பேப்பர். இல்ல, அந்த பேப்பர்ல நாங்க விட எழுதிட்டு வாரத்தால, எழுதி கொடுத்து ஒப்படைச்சிட்டு வாரத்தால போன வருஷம் என்ன வந்ததுன்றது தெரியாது. அது எழுதிட்டு வந்தவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்ன வந்தது. நான் தெரிஞ்ச ஒருத்தர் தான் சார் நான் அரபிக் செஞ்சு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க மறந்திக்கும் தானே பெரும்பாலும். அவங்களுக்கு சரியா நினைவில்லை. மறந்திக்கும். ரைட், ஓகே, சரி. அதுல இப்ப இதுலயும் ரைட். இத பாருங்க, கொஞ்சம் பெரிய ஒரு தோன்றுதான். ஆனா ரைட், பாருங்க. யுஹிப்பு ஜஅஃபர் அல் முராசலா, ஜஅஃபர் கடித தொடர்பை விரும்புகின்றார், கடிதங்கள் மூலமாக தொடர்பு கொள்வதை விரும்புகின்றார். நாங்க கொஞ்சம் விரிவாக சொன்னார். அடுத்த கடித தொடர்பை விரும்புகின்றார். வலஹு அஸ்திகாஉன் கஸீரூன ஃபீ தூனுஸ் வ மாலேசியா வ துர்க்கியா வ சோமால், அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். வலஹு அஸ்திகாஉன் கஸீரூன், அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். எங்க? ஃபீ தூனுஸ், தூனுஸ் என்றா தெரியுமா யாருக்காவது? தூனுஸ் தெரியாது? டியூனேசியா, சரியா? தூனுஸ, மலேசியா, ரைட், மலேசியா, மலேசியா, ரைட். அதே போல துருக்கியா, துருக்கி, சோமால், சோமாலியா. அப்ப டியூனேசியா, மலேசியா, துருக்கி, சோமாலியா போன்ற நாடுகளில் அதிகமான நண்பர்கள் அவனுக்கு இருக்கின்றனர். كتب جعفر هذه الرسالة إلى صديقه عبد الكريم في ماليزيا. كتب جعفر هذه الرسالة. ஜாஃபர் இந்த கடிதத்தை எழுதினான். இலா சதீகிஹி, தன்னுடைய நண்பனாகிய அப்துல் ரஹீமுக்கு. இலா சதீகிஹி அப்துல் ரஹீம் ஃபி மலேசியா, மலேசியாவிலுள்ள தன்னுடைய நண்பன் அப்துல் ரஹீமுக்கு இந்த கடிதத்தை ஜாஃபர் எழுதினான். அப்ப ஆரம்பத்துல முகவரியோட டேட் வந்திருக்குது, ஹிஜ்ரி ஆண்டு தான் போட்டிருக்கிற 1402 10/25 அன்று.
யோமுல் அர்பியா என்பது புதன்கிழமை இல்லையா, புதன்கிழமையை குறிக்கும். சரி, என்ன சதீகி அல் அசீஸ் அப்துல் ரஹீம் தாஹா அல் முஹ்தரம். சரி, அவங்க விழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்க சொல்லிட்டான் இது. சதீகி அல் அசீஸ், என்னுடைய அருமை நண்பனே, என்னுடைய கண்ணியத்துக்குரிய நண்பனே, அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பனே. விளங்கினா, நாங்க சொல்றோமே ஆறுயிர் நண்பனே என்று. அமைதான் சதீகி அல் அசீஸ் அப்துல் ரஹீம் தாஹா அல் முஹ்தரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அர்ஜூ அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா. அர்ஜூ, நான் விரும்புகின்றேன், நான் ஆதரவு வைக்கின்றேன். சரியா, ஐ ஹோப், நாங்க ஆரம்பிக்கிற ஐ ஹோப், ரைட், யூ ஆர் டூயிங் வெல், ரைட், அந்த மாதிரி அர்ஜூ அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா, நீங்க நலமாகவும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் என்று நான் விரும்புகின்றேன், நான் ஆதரவு வைக்கின்றேன். உண்மையில ரஜா எரிஜு வந்தா ஆதரவு வைத்தான், அதுதான் கருத்து. ரஜா எரிஜு அன் தக்கூன, நீ இருக்க வேண்டும், அன் தக்கூன பிஹைர், நலமாக, வசிஹா, சிஹான ஆரோக்கியம், ஜய்யிதான சிறந்த. அப்ப அர்ஜு அன் தக்கூன பிஹைரின் வசிஹத்தின் ஜய்யிதா, நீங்க நலமாகவும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன், ஆதரவு வைக்கின்றேன். அக்துபு லக ஹாதிஹி ரிசாலத மினர் ரியாத் ஃபி மௌசிமில் ஹஜ். அக்துபு லக, நான் உனக்கு எழுதுகின்றேன், ஹாதிஹி ரிசாலத, இந்த கடிதத்தை, மினர் ரியாத், ரியாதிலிருந்து எழுதுகின்றேன். எப்ப? ஃபி மௌசிமில் ஹஜ், ஹஜ்ஜுடைய சீசன்ல, ஹஜ்ஜுடைய பருவகாலம். மௌசிம்னா பருவகாலம். ஃபி மௌசிமில் ஹஜ்ஜனா ஹஜ் சீசன்ல, ஹஜ்ஜுடைய பருவகாலத்தில் நான் ரியாதுல இருந்து இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகின்றேன். ரைட், அவரு இதை கொஞ்சம் சொல்றாரு. இப்ப ஹஜ்ஜுடைய சீசன் தானே, எனவே இப்ப ஹஜ்ஜாஜிகள் எப்படி வந்திருக்கிறாங்க அதுகளை பார்த்து சொல்றாரு. வசலல்லான் அததுன் கபீரும் மினல் ஹுஜ்ஜாஜ். நல்லா பார்த்தவங்க எப்படி இந்த சொற்கள் இருக்குதுண்டா. அததுன் கபீருன் மினல் ஹுஜ்ஜாஜ் இலா மக்கத வல் மதீனதி வ ஜித்தா. தற்போது ஹஜ்ஜாஜிகளில், தற்போது ஹஜ்ஜாஜிகளில் பெரியதொரு எண்ணிக்கையினர், வழங்கினா, தற்போது ஹஜ்ஜாஜிகளில் பெரியதொரு எண்ணிக்கையினர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஜித்தாவுக்கும் வந்தடைந்துள்ளனர், வந்துள்ளனர். வசலா, வந்தடைந்தான். வழங்கினா, அப்ப பன்மையில வரும். அததுன் கபீர், அததுனா எண்ணிக்கை தானே, அததுனா எண்ணிக்கை, கபீர்னா பெரிய. அப்ப அததுன் கபீர்னா பெரியதொரு எண்ணிக்கை. யார்ல? அல் ஹுஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜிகள். அததுன் கபீரும் மினல் ஹுஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜிகளில் பெரியதொரு எண்ணிக்கையினர் தற்போது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஜித்தாவுக்கும் வந்தடைந்துள்ளனர். ரைட். ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜி பித்தாயிராத், சில ஹஜ்ஜாஜிகள், சில ஹாஜிமார்கள் விமானங்கள் மூலம் வந்தார்கள். வஜாஅ பஅதுஹும் பில் ஹாஃபிலாத்தி வஸ்ஸய்யாராத்தி வஸ்ஸுபுர், அவர்களில் இன்னும் சிலர் வஜாஅ, வந்தார்கள். ஆனா வஜாஅ பஅதுஹும், அவர்களில் இன்னும் சிலர், பில் ஹாஃபிலாத், ஹாஃபிலாத்னா கருத்து என்ன? பேருந்துகள். பஸ், எஸ், பில் ஹாஃபிலாத், பேருந்துகள் மூலமாகவும், வஸ்ஸய்யாராத், வாகனங்கள் மூலமாகவும். சய்யாரத்துனா கார் என்ன கருத்து மீக்குது, அடுத்த வாகனம் என்ன கருத்து மீக்கிறது இல்லையா, சய்யாராத். ஓகே, ரைட். அப்ப பிஸ்ஸய்யாராத், பில் ஹாஃபிலாத், வஸ்ஸய்யாராத், வஸ்ஸுபுர், ரைட், பேருந்துகள் மூலமாகவும், வாகனங்கள் மூலமாகவும், கப்பல்கள் மூலமாகவும் அவர்களில் இன்னும் சிலர் வந்தடைந்துள்ளனர். சிலர் என்பது நாங்க நினைக்கிற 1, 2, 3 அல்ல, மற்றவர்கள். இப்ப ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜ்னா ஹஜ்ஜாஜிகளில் சிலர். அப்ப சிலர் என்று தான் நாங்க மொழிபெயர்ப்போம். ஆனாலும் அதுல எண்ணிக்கை 1, 2 அல்ல, இல்லைங்களா? ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜி பித்தாயிராத், ஹஜ்ஜாஜிகளில் சிலர் விமானங்கள் மூலமாக வந்துள்ளனர். வஜாஅ பஅதுஹும் பில் ஹாஃபிலாத்தி வஸ்ஸய்யாராத்தி வஸ்ஸுபுர், அவர்களில் இன்னும் சிலர் பேருந்துகள் மூலமாகவும், வாகனங்கள் மூலமாகவும், கப்பல்கள் மூலமாகவும் வந்துள்ளனர். சஃபீனத்துன் ஃபன்மதா சுஃபுனுன். ரைட். தப்தஉ உத்லத்துல் மதாரிஸ் ஹுனா பஅத உஸ்புஐன், பாடசாலைகளின் விடுமுறை, அதாவது பாடசாலை விடுமுறை,
மதரசத்துன் பன்மதா மதாரிஸ் பாடசாலைகள், உத்துலத்துல் மதாரிஸ் பாடசாலைகளுக்கான விடுமுறை, பாடசாலைகளின் விடுமுறை, பாடசாலைகளுக்கான விடுமுறை ஆரம்பமாகும். ஹுனா இங்கே பஅத உஸ்புஐனி 2 வாரங்களுக்கு பிறகு. இப்ப பாருங்க, தப்தஉ உத்துலத்துல் மதாரிஸ் ஹுனா பஅத உஸ்புஐனி இங்கு 2 வாரங்களுக்கு பிறகு பாடசாலைகளுக்கான விடுமுறை ஆரம்பமாகும். وسوف أحج هذه السنة مع عائلتي إن شاء الله. سوف أحج நான் ஹஜ் செய்வேன். சௌஃப என்ற சொற்பிரயோகம் எதிர்காலத்தை மாத்திரம் குறிப்பதற்காக வரக்கூடிய ஒரு சொல், சௌஃப என்ற சொல். இப்போ சௌஃப அஹஜ்ஜு என்ற கருத்து நான் ஹஜ் செய்வேன் என்றதான் கருத்து. சௌஃப அஹஜ்ஜு நான் ஹஜ் செய்வேன், ஹஜ் செய்தான். இப்போ சௌஃப அஹஜ்ஜு என்ற கருத்து என்ன, நான் ஹஜ் செய்வேன். ஹாதிஹி ஸனத இவ்வருடம் மஅ ஆயிலத்தி என்னுடைய குடும்பத்தாருடன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினான். அப்ப وسوف أحج هذه السنة مع عائلتي إن شاء الله. அல்லாஹ் நாடினால் இவ்வருடத்தில் என்னுடைய குடும்பத்தாருடன் நான் ஹஜ் செய்வேன். சதீகி அல் அசீஸ் என்னுடைய அருமை நண்பனே. ரிசாலத்துக்கல் அஹீரா, ரிசாலத்துக்க உன்னுடைய கடிதம், அல் அஹீரா இறுதியான கடிதம், ரிசாலத்துக்கல் அஹீரா உன்னுடைய இறுதி கடிதம், தஅஹரத் கஸீரன் அதிகமாக தாமதித்து விட்டது. அதாவது நீங்க கடைசி அனுப்பின கடிதம் ரொம்ப லேட் ஆகிச்சு, அதான் சொல்றது. ரிசாலத்துக்கல் அஹீரா தஅஹரத் கஸீரன் உன்னுடைய இறுதி கடிதம் அதிகமாக தாமதமடைந்து விட்டது. அர்ஜூ நான் ஆதரவு வைக்கின்றேன், ஐ ஹோப், ரைட். அன் தக்துபலி சரீஅன், அன் தக்துபலி சரீஅன் நீ எனக்கு விரைவாக எழுத வேண்டும், நீ எனக்கு விரைவாக எழுத வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். பி அஹ்பாரிக உன்னுடைய செய்திகளோடும், ஹபருன் செய்தி, அஹ்பாரு செய்திகள், பி அஹ்பாரிக உன்னுடைய செய்திகளோடும், வ அஹ்பாரி திராசா பாட செய்திகள், அதாவது திராசான்னா கற்கை செய்திகள், விளங்கினா? அஹ்பாரு திராசா வல் உத்லா ஹுனாக அங்கு என்பது இப்ப இவர் அவரே சொல்றாரு, அங்கு விடுமுறை மற்றும் பாட செய்திகளோடும், விடுமுறை மற்றும் பாட செய்திகளோடும் உன்னுடைய செய்திகளோடும் எனக்கு நீ விரைவாக எழுத வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். வஸ்ஸலா, சலாத்தோட முடிக்கிறாரு. அஹூக்கல் முஹ்லிஸ் உன்னுடைய தூய நண்பன், நேரடியாக மொழிபெயர்த்தா அதான் கருத்து. சரியா, சின்சியர்லின்னு சொல்றாங்க, அதான் கருத்து. ஜாஃபர் முஹம்மது உஸ்மான். அல் அன்வார்டா முகவரி அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா. இந்த பாடம் விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா புள்ளகள்? ஓகே, விளங்கலாட்டி கேட்கணும், சரியோ? கேளுங்க மகன், என்ன கேட்க பாக்குறீங்க? MTFH இல்ல சார், விளங்குச்சு. ரைட், ஓகே. மகனோட பேரோட வாங்கல, MTFH நிக்கிறீங்க, என்ன பேரோட? ஏன் சார் பேரை பேரை மாத்திடுவாங்க. ரைட், ஓகே, ரைட். ரைட், இதெல்லாம் செஞ்சு பாருங்க புள்ளகளை. ஹதீஜா, ரைட். வாலிதத்திஹா ஹாதிஹி இலா கதபத் அல் குர்தும் மின் அர்ரிசாலா செஞ்சு பாருங்க. இதுகத்தான் நீங்க எழுத போற எக்ஸாம்களுக்கு வரலாம் இன்ஷா அல்லாஹ். ஸ்கூல் எக்ஸாமாக இருக்கலாம், தவணை பரீட்சை எக்ஸாமாக இருக்கலாம். சரியா? ரைட், ஓகே. அடுத்து நாங்க பார்ப்போம் இன்னொரு பாடத்தை, ஹாதிஸ். ஹாதிஸ் என்ன கருத்து என்ன? இல்ல, ஹாதிஸ் அப்படின்னா கருத்து என்ன? ஒரு நிகழ்வு, ஒரு விபத்து அப்படியா, நிகழ்வா? ஆக்சிடென்ட் அப்படியா? ஹாதிசத்துன் விபத்து. ரைட், ஓகே. பாப்போமே விபத்தா என்னன்னு. ரைட், காலிதுக்கும் அலிக்கும் இடையிலான ஒரு ஹிபார் தான் இது. இங் தளர்துக தவீலன் இந்த சொல் பரிச்சயமா? இங் தளர காத்திருந்தான்,
அப்ப பலர்துக தவீலன், நான் உன்னை நீண்ட நேரமாக காத்திருந்தேன். இந்த ஃபிஅலுன் மாதியில வந்திருக்குது. சரியா? பலர்து நான் காத்திருந்தேன். பலர்துக நான் உன்னை காத்திருந்தேன். தவீலன் நீண்ட நேரமாக. லிமாதா தஅஹர்த நீ ஏன் தாமதமாகினாய்? லிமாதா தஅஹர்த நீ ஏன் தாமதமாகினாய்? அப்ப அலி என்ன சொல்றாரு? தஹப்து இலல் முஸ்தஷ்ஃபா நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். ரைட். ஹல் அன்த மரீத் நீ ஒரு நோயாளியா? ஹல் அன்த மரீத் நீ ஒரு நோயாளியா? லா இல்லை. ஜுர்து சதீகி அஹ்மத் நான் என்னுடைய நண்பன் அஹ்மதை தரிசித்தேன், விசிட் பண்ணினேன். ஜுர்து சந்தித்தேன், தரிசித்தேன். ஜுர்துன்னா தரிசித்தேன், விசிட் பண்றேன். ஜுர்து சதீகி அஹ்மத் என்னுடைய நண்பன் அஹ்மதை நான் தரிசித்தேன். சதமத்ஹு சையாரத்துன் அம்சி நேற்று அவனை ஒரு கார் மோதியது. சதம என்ற கருத்து மோதியது. சதமத்ஹு அவனை மோதியது. சையாரத்துன் ஒரு கார், அம்சி நேற்று. சதமத்ஹு சையாரத்துன் அம்சி நேற்று அவனை ஒரு கார் மோதியது. வஹுவ ஃபி தரீகிஹி இலல் பைத் எப்ப? வஹுவ ஃபி தரீகிஹி இலல் பைத் அவன் தன்னுடைய வீட்டுக்கு அல்லது அவன் வீட்டுக்கு திரும்புகின்ற வழியில். வஹுவ ஃபி தரீகிஹி அவனுடைய பாதையில், அவனுடைய வீதியில். எங்க? இலல் பைத் வீட்டுக்கு செல்வதற்கான அவனுடைய பாதையில், அல்லது வீட்டுக்கு செல்வதற்கான அல்லது வீட்டுக்கு செல்கின்ற பாதையில். சரியா? வீட்டுக்கு செல்கின்ற வீதியில் நேற்று அவனை ஒரு கார் மோதியது. சதமத்ஹு அவனை மோதியது. சையாரத்துன் ஒரு கார், அம்சி நேற்று. எந்நிலையில? வஹுவ ஃபீ தரீகிஹி இலல் பைத் வீட்டுக்கு செல்கின்ற வீதியில், அவன் வீட்டுக்கு செல்கின்ற வீதியில் நேற்று அவனை ஒரு கார் மோதியது. ஹாலித் என்ன சொல்றாரு? ஹாதா ஹபருன் ஹசீனுன் இது ஒரு கவலையான செய்தி. ஹபரண்டா செய்தி. நாங்க பார்த்தோம்னா ஹசீனண்டா கவலையான. ஹாதா ஹபருன் ஹசீனுன் இது ஒரு கவலையான செய்தி. அர்ஜு நான் விரும்புகின்றேன், ஆதரவு வைக்கின்றேன். அல்லா தகூன ஹாலு அல்லா அல்லா இருக்கக்கூடாது. அல்லா தகூன இருக்கக்கூடாது. ஹாலத்துஹு அவனுடைய நிலைமை ஹதீரத்தன் ஹதீரத்தன்டா ஆபத்தானதாக. அப்படித்தானே புல்லக? அப்படித்தானே? என்ன முஸ்ஸப்? அப்படித்தானே? தெரியாது. தெரிஞ்சவங்க மௌனமா இருக்கிறாங்கன்னா ஹைர். ஓகே. அர்ஜு அல்லா தகூன ஹாலத்துஹு ஹதீரத்தன் அவனுடைய நிலைமை ஆபத்தானதாக இருக்கக்கூடாது என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். அதான் கருத்தா ஹதீரா டேஞ்சரானதாக. சரியா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஹுவல் ஆன் அவன் தற்போது பிகைர் நலமாக இருக்கின்றான், நலமாக இருக்கின்றான். ரைட். அலா குல்லி ஹாலின் அலா குல்லி ஹால் என்ற கருத்து எப்படி வர சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க பார்க்க. அலா குல்லி ஹால் எல்லா நிலையிலும். சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் இல்லைங்கண்ணா, எவ்வாறு இருந்த போதிலும். அலா குல்லி ஹால் எது எப்படி இருந்தாலும் அந்த அந்த கருத்துலாம் வரத. அலா குல்லி ஹால் எது எப்படி இருந்த போதிலும். லன் அஸ்ஹபல் ஆன் நான் ஒருபோதும் தற்போது போகவே மாட்டேன். இலல் மல்அப் விளையாட்டு மைதானத்துக்கு. லன் அஸ்ஹபல் ஆன இலல் மல்அப் தற்போது நான் ஒருபோதும். ஒருபோதும் என்ற சொல் எங்கன்னு கேட்டா இல்ல. லன் என்ற சொல்லுக்குள்ள அந்த சொல் வருது. சரியா? லன் அக்துப நான் ஒருபோதும் எழுதவே மாட்டேன். லன் அக்துப லன் அனாம நான் தூங்கவே மாட்டேன். லன் ஆகுல நான் சாப்பிடவே மாட்டேன். அப்ப லன் அத்ஹப நான் போகவே மாட்டேன். அல் ஆன் தற்போது. இலல் மல்அப் மைதானத்துக்கு. விளங்கினா? எப்படி இருந்தாலும் தற்போது நான் மைதானத்துக்கு போகவே மாட்டேன். சஅத்ஹபு நான் செல்வேன். முபாஷரத்தன் நேரடியாக. மின் ஹுனா இங்கிருந்து. இலல் முஸ்தஷ்ஃபா வைத்தியசாலைக்கு. சஅத்ஹபு முபாஷரத்தன் மின் ஹுனா இலல் முஸ்தஷ்ஃபா
நான் இங்கிருந்து நேரடியாக வைத்தியசாலைக்கு செல்வேன். ரைட். அப்ப அவரு இடம் காட்டி கொடுக்கிறாரு. ஹுவா ஃபில் குர்ஃபத்தி ரகம் 10 ஃபி தௌரி ஸானி. ரைட். அவன் எங்க இருக்கிறான்? ஃபில் குர்ஃபா, அறையில் இருக்கின்றான். ரகம் 10, ரகமண்டா இலக்கம், 10ஆம் இலக்க வருமா, 10ஆம் இலக்க அறையில் அவன் இருக்கின்றான். ஃபி தௌரி ஸானி, 2ஆம் மாடியில். 2ஆம் மாடியில் 10ஆம் இலக்க அறையில் அவன் இருக்கின்றான். சரி, விளங்கினா எல்லாருக்கும்? சார் அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணாது. இதையா? அலா குல்லி ஹாலா? இல்ல சார், அந்த 2ஆம் மாடியில் அந்த ஹுவா ஃபில் குர்ஃபா. இப்ப ஹுவாண்டா அவன் தானே, ஃபில் குர்ஃபாண்டா கருத்து அறையில், ரகம்ண்டா இலக்கம், அஷராண்டா 10. அப்ப எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா, ஹுவா ஃபில் குர்ஃபத்தி ரகம் 10. ரைட். 10ஆம் இலக்க அறையில். நாங்க சொல்றோம் இல்லையா, இலக்க அறையில் 10ஆம் இலக்க அறையில் அவன் இருக்கின்றான். ஃபி தௌரி ஸானி, 2ஆம் மாடியில். அப்ப ஃபுல்லா எப்படி சொல்றது? 2ஆம் மாடியில் 10ஆம் இலக்க அல்லது இலக்கம் 10 அப்படி சொல்ல மேலும். 2ஆம் மாடியில் இலக்கம் 10 அறையில் அவன் இருக்கின்றான் அப்படி சொல்ல மேலுமா? சரியா? சரி சார். ஓகே, சரி. இந்த பகுதி கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே, சரி. அப்ப நாங்க அடுத்த பகுதி போவோமா? போமா பின் இர்ஃபான், போவோமா அடுத்த பகுதிக்கு? ரைட். ஓகே. ரைட். இத பாருங்க. خرج இப்ராஹிம் மினல் மத்ரஸா. இப்ராஹிம் பாடசாலையிலிருந்து வெளியேறினான். இப்ராஹிம் பாடசாலையிலிருந்து வெளியேறினான். சரியா? ரைட். கான யஹ்மிலு ஹகீபத்தஹு. அவன் தன்னுடைய பையை சுமந்திருந்தான். இப்ப ஹமல ஹகீபத்தஹு என்ற கருத்து தன்னுடைய பையை சுமந்தான், அதுதான் கருத்து. ஹமல ஹகீபத்தஹு. கான யஹ்மிலு ஹகீபத்தஹு என்ற கருத்து தன்னுடைய பையை சுமந்திருந்தான் என்றதான் கருத்து. தன்னுடைய பையை சுமந்திருந்தான். வகஃப அமாம மஹத்தத்தில் ஹாஃபிலாத். சரியா? பஸ் தரிப்பிடத்துக்கு முன்னால் அவன் நின்றான். வகஃப நின்றான், அமாம முன்னால், மஹத்தத்தில் ஹாஃபிலாத் என்ற கருத்து என்ன? பஸ் தரிப்பிடம், அப்படித்தானே? ஓகே. பேருந்து தரிப்பிடம். பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்னால் அவன் நின்றான். அமாம் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல் என்ன? خلف. ஹல்ஃப. ரைட். வேற இன்னொரு அப்ப ஹல்ஃபுக்கு ஒத்த கருத்து சொல்லணும்னு சொல்லுங்க பாக்க. وراء. வராஅ. வெரி குட். ஓகே, சரி. வந்தலர தவீலன், நீண்ட நேரமாக அவன் காத்திருந்தான். வந்தலர தவீலன். வஅகீரன், இறுதியாக, வஸலத்தில் ஹாஃபிலத்து வஹிய முஸ்தஹிமத்துன் ஜித்தன். வஸலத்தில் ஹாஃபிலா, பஸ் வந்தடைந்தது. எப்படி வந்தடைந்தது? வஹிய முஸ்தஹிமத்துன் ஜித்தன், அது மிகவும் சனநெருக்கடியோடு, மிகவும் சனநெருக்கடியோடு பஸ் அல்லது பேருந்து வந்தடைந்தது. விளங்கினா? கஃபஸ இப்ராஹிம், இப்ராஹிம் பாய்ந்தான். கஃபஸ பாய்ந்தான், இப்ராஹிம் இப்ராஹிம் பாய்ந்தான். வகஃப அவன் நின்றான். அல சுல்லம், சுல்லம் என்ற கருத்து என்ன? பஸ்ல ஏறக்கூடிய அந்த படிக்குதான் சுல்லம்னு சொல்றது. உண்மையிலே சுல்லம் என்பது ஏணிக்கு சொல்ற இல்லையா, ஏணி, அப்படித்தானே சுல்லம். ரைட். இந்த இடத்துல எதை குறிக்கிற? சுல்லம் என்பது அந்த பஸ்ஸுக்கு நாங்க ஏறுகின்ற அந்த படியைத்தான் குறிக்கிறது. அப்ப படியில் அவன் நின்றான். தஹரக்கத்தில் ஹாஃபிலத்து பிசுரஅத்தின், பஸ் அல்லது பேருந்து வேகமாக நகர்ந்தது. தஹர்ரக, அசைந்தது, நகர்ந்தது. தஹரக்கத்தில் ஹாஃபிலா, பஸ் நகர்ந்தது. பிசுரஅ, வேகமாக. இன்சலக இப்ராஹிம், இப்ராஹிம் வழுக்கி விழுந்தான். இன்சலக, இந்த சொற்கள் மிக பரிச்சயம் இல்லாத சொற்கள் மாதிரி தான் விளங்குது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்சலக, இப்ராஹிம் வழுக்கினான். வழுக்கினான், வழுக்கி, வசகத அலல் அர்த்,
நிலத்தில் விழுந்தான். இன்சலக இப்ராஹிம், இப்ராஹிம் வலிக்கினான், வசகத விழுந்தான், அலல்லர் பூமியின் மீது, அதாவது நிலத்தின் மீது அவன் விழுந்தான். அப்ப ரெண்டு சேர்த்து மணி பெருக்கம் எழுமனா, இன்சலக இப்ராஹிமு வசகத அலல்லர், இப்ராஹிம் வலிக்கு நிலத்தின் மீது விழுந்தான். ரைட், இந்த பந்தி கிளியரா பிள்ளைகள்? خرج إبراهيم من المدرسة كان يحمل حقيبته وقف أمام محطة الحافلات فانتظر طويلا وأخيرا وصلت الحافلة وهي مزدحمة جدا. قفز إبراهيم ووقف على السلم. تحركت الحافلة بسرعة. انسلق إبراهيم وسقط على الأرض. இந்த பகுதி கிளியரா இந்த பந்தி? ஓ சார். ஓகே ரைட். அடுத்த பாருங்க, أوقف السائق الحافلة. السائق என்ன யாரு? சாரதி. சாக்கன்னா ஓட்டுனா, அல் ஹாஃபிலாண்டா பேருந்து, பஸ். அப்ப அவுகஃப, வகஃபன்னா நின்றான், அவுகஃபன்னா நிப்பாட்டினான், நிப்பாட்டுறது, நிறுத்துறது. இப்ப அப்ப ஓட்டுநர் யார்? ஓட்டுநர் சாரதி. சரியா? சரியா, சாரதி பஸ்ஸை நிறுத்தினார். சரியா, நிறுத்தினார். جاءت سيارة الإسعاف وأخذت إبراهيم إلى المستشفى. அம்பியூலன்ஸ், சையாரத்துல் இஸ்ஆஃப் பண்ண கருத்து அம்பியூலன்ஸ். அப்ப அம்பியூலன்ஸ் வந்தது. ரைட், அம்பியூலன்ஸுக்கு தமிழ் என்ன சொல்றது? அம்பியூலன்ஸ் யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் அல்ல. ரைட், ஜாத் சையாரத்துல் இஸ்ஆஃப், அம்பியூலன்ஸ் வந்தது. வஅஹதத் இப்ராஹீம இலல் முஸ்தஷ்ஃபா, இப்ராஹிமை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றது. அப்ப இது இது எக்ஸாம்கள்ல வந்திருக்கின்ற ஒரு வாக்கியம் தான். ஜாத் சையாரத்துல் இஸ்ஆஃப் வஅஹதத் இப்ராஹீம இலல் முஸ்தஷ்ஃபா, அம்பியூலன்ஸ் வந்து இப்ராஹிமை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றது, கூட்டி சென்றது. அஹத, சரியா. ஃபஹஸத் தபீபு இப்ராஹிம், சரியா, இப்ராஹிமை வைத்தியர் பரிசோதித்தார். ஃபஹஸ பரிசோதித்தார். சும்ம கால லஹு, பிறகு அவருக்கு கூறினார், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ஹாலதுக ஜய்யிதா, உன்னுடைய நிலை சிறந்ததாக உள்ளது, உன்னுடைய நிலை சிறந்ததாக உள்ளது. ரைட், அப்ப அல்கஃப ஸாயிகுல் ஹாஃபிலத ஜாத் சய்யாரத்துல் இஸ்ஆஃப் وأخذت إبراهيم إلى المستشفى فحصى الطبيب إبراهيم ثم قال له الحمد لله حالتك جيدة. இந்த paragraph விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, கிளியர் தானே? ரைட், அடுத்த பாருங்க. கான வாலிதுஹு யன்தலிரு அமாமல் குர்ஃபா, அவனுடைய தந்தை அறைக்கு முன்னால் காத்திருந்தார். காத்தார் அல்ல, காத்திருந்தார். கான யன்தலிரு, இன்தலர் என்று வந்தா தான் காத்தார். கான யன்தலிரு என்று வந்தா காத்திருந்தார். அப்ப கான வாலிதுஹு யன்தலிரு அமாமல் குர்ஃபா, அவருடைய தந்தை அறைக்கு முன்னால் காத்திருந்தார். பஅத ஸாஅத்தின், ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு, ஹரஜ இப்ராஹிம், இப்ராஹிம் வெளியேறினான். மகான யப்தஸிம், அவன் புன்னகைத்து கொண்டிருந்தான். இன்னஹு பிகைர், நிச்சயமாக அவன் நலமாக இருக்கின்றான், நிச்சயமாக அவன் நலமாக இருக்கின்றான். ஃபில் ஆஸிர், மாலை வேளையில், ஸாரஹு அஸ்ஸிகாஹு, அவனுடைய நண்பர்கள் அவனை தரிசித்தார்கள். ஸாரஹு, அவனை தரிசித்தார்கள். அஸ்ஸிகாஹு, அவனுடைய நண்பர்கள். வஅஹ்லரு லஹு, அவனுக்கு கொண்டு வந்தார்கள். அஹ்லரு லஹு, அவனுக்கு கொண்டு வந்தார்கள். அல் ஃபாகிஹத வல் ஹல்வா, பழங்களையும் இனிப்பு பண்டங்களையும் அவனுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். கால இப்ராஹிம் லிஅஸ்திகாஹி, இப்ராஹிம் தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னான், ஹாதா ஹதஇ அன, இது என்னுடைய தவறு. ஹாதா ஹதஇ, இது எனது தவறு. ஹாதா ஹதஇ அன, இது கொஞ்சம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்ற பிரயோகம் தான் இது. ஹாதா ஹதஇ அன, இது என்னுடைய தவறு தான். வணங்கினா, இது என்னுடைய தவறு. ரகிப்துல் ஹாஃபிலத, நான் பஸ்ஸில் ஏறினேன். கானத் முஸ்தஹிமத்தன், அது சன
நெருக்கடி மிக்கதாக காணப்பட்டது, ஜனமாக இருந்தது. கானத் முஸ்தஹிமத்தன், சன நெருக்கடி மிக்கதாக அது இருந்தது. சஊது கரீபன், சஊது கரீபன், நான் சமீபத்தில் அல்லது அண்மையில் எப்படி சொல்றது, திரும்புவேன். இலல் மதுரசதி, பாடசாலைக்கு, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மிக சமீபமாக நான் பாடசாலைக்கு திரும்புவேன் என்று சொன்னார். விளங்கினா அவளுக்கு? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, நான் கொஞ்சம் போறேன்னா வேகமா போற நோக்கம் உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு வரி வரியாக சொல்றது, எனக்கு இந்த பாடத்தை மட்டும் ஒரு நாளை படிப்பிக்க மேலும். விளங்கினா அது அவளுக்கு தெரியும். நான் கடந்த வகுப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட பாடத்தை ஒவ்வொரு நாளையும் தான் படிப்பிக்கிறது. இப்ப நான் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு நாளும் படிப்பிக்கிற நிலைமையில இல்லை இல்லையா? நான் கொஞ்சம் போறேன்னா ரைட். ஓகே, ரைட். இந்த இதுகளை பாருங்க சரியா? ரைட், பத்திப். ஓகே, இதை தனியா தொகுத்தெடுத்து நீங்க பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் 7 மணி நேரம் சந்தர்ப்பம் கிடைச்சா தொகுத்தெடுக்க பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். அல் அமல்னா கருத்து வேலை. ரைட், இல்ல பாருங்க, அப்துல்லா அப்துல் அசீஸ் 2 பேருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். ஹதிஹி தர்ராஜத்துன் ஜமீலா, இது ஒரு அழகான மிதிவண்டி. இது ஒரு அழகான சைக்கிள் மிதிவண்டி. ஹல் ஹிய தர்ராஜத்து, இது உன்னுடைய வண்டியா? லா, இல்லை. ஹதிஹி தர்ராஜத்து வாலிதி, இது என்னுடைய தந்தையின் மிதிவண்டி சைக்கிள். ஹுவல் யௌம் ஃபில் உத்லா, அவர் இன்று, ஹுவ அல் யௌம இன்று, அல் யௌம என்ற கருத்து இன்று, ஃபி உத்லா விடுமுறையில் இருக்கின்றார். ஐன யஅமலு வாலிதுக், உன்னுடைய தந்தை எங்கே வேலை செய்கின்றார்? வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇ தர்ராஜாத், என்னுடைய தந்தை சைக்கிள் தொழிற்சாலையில் ஒரு ஊழியர், ஒரு தொழிலாளி. சரியா? ஆமிலண்டா ஒரு தொழிலாளி, பணியாளர். வாலிதி ஆமில், என்னுடைய தந்தை ஒரு பணியாளர், என்னுடைய தந்தை ஒரு தொழிலாளி. ஃபி மஸ்னஇ தர்ராஜாத், சைக்கிள் தொழிற்சாலையில் என்னுடைய தந்தை ஒரு தொழிலாளி. அப்ப அப்துல்லா என்ன சொல்றாரு? வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇ ஸய்யாராத், என்னுடைய தந்தை கார் தொழிற்சாலையில், கார் தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளி. அப்ப அப்துல் அசீஸ் சொல்றாரு, தபான், உண்மையாகவா? வாலிதுக்க யம்லிகு ஸய்யாரா, உன்னுடைய தந்தை ஒரு காரை சொந்தமாக வைத்திருப்பார் அல்லவா? அந்த இப்ப என்னுடைய தந்தை கார் தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி என்று சொன்னதும் இவரை வச்சு கொண்டு முடிவெடுக்கிறார். அப்படியா இருந்தா ஓட தந்த ஒரு கார் ஓட தந்தை கிட்ட சொந்தமாக இருக்கும் என்ற கருத்துப்பட அப்துல் அசீஸ் சொல்றாரு. இப்ப அப்துல்லா என்ன சொல்றாரு? லில் அசப், கவலைக்குரிய விடயம். அசஃபண்டா கவலை, ஆசிஃபண்டா ஐ எம் சாரின்னு சொல்றது. லில் அசப், கவலைக்குரியது என்னென்றா, ஹுவலாயம் லிகு ஸய்யாரத்தன், அவரிடம் எந்த ஒரு காரும் இல்லை. எந்த ஒரு காரையும் சொந்தமாக வைத்திருப்பதில்லை. அதாவது ஹுவலாயம் லிகு ஸய்யாரன்னா, அவரிடம் எந்த ஒரு காரும் இல்லை. ரைட். வஅந்த தஅரிஃபு ஸபப், நீ காரணத்தை அறிவாய். வஅந்த, நீ, தாரிஃபு அறிவாய், அஸ்ஸபப் காரணத்தை. இப்ப அப்துல் அசீஸ் சொல்றாரு, மஸ்ஸபப், காரணம் என்ன? அப்ப அஸ்ஸபபு காரணம், அஸ்ஸபபு ஹுவ காரணம், அஸ்ஸய்யாரத்து காலியத்துன் ஜித்தன், கார் காலியத்துன் ஜித்தன், மிகவும் என்ன, விலை உயர்ந்தது. அப்படித்தானே? விலை உயர்ந்தது, எக்ஸ்பென்சிவ்னு சொல்றது. காலியத்துன் ஜித்தன், மிகவும் விலை உயர்ந்தது. அப்ப அப்துல் அசீஸ் என்ன சொல்றாரு? வகைஃப யذهபு வாலிதுக இலல் மஸ்னா, வகைஃப எப்படி, யذهபு செல்கிறார், போகிறார், வாலிதுக உன்னுடைய தந்தை, இலல் மஸ்னா தொழிற்சாலைக்கு. அப்ப உன்னுடைய தந்தை எப்படி தொழிற்சாலைக்கு செல்கிறார்? அப்ப அப்துல்லா சொல்றாரு, ஹுவ யذهபு பிஹாஃபிலத்தில் மஸ்னா, அவர் தொழிற்சாலை பேருந்தில் செல்கிறார், அவர் தொழிற்சாலை பேருந்தில் செல்கிறார். பின்ன பி ஹாஃபிலத்தில், பி என்ற சொல்லுக்கு இடை கொண்டு மூலம் என்ற கருத்துகள் மட்டுமல்ல, இல் என்ற கருத்தும் நீக்குது. அப்படிங்கிற தொழிற்சாலை
பேருந்தை கொண்டு செல்கிறார் அல்ல, பேருந்தின் மூலம் அல்லது பேருந்தில் செல்கிறார் என்று வருமா? ரைட். விளங்கினா இந்த உரையாடல் இவ்வாறு விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே ஓ சார். ரைட். ஓகே ரைட். அடுத்த பாருங்க. சரி. ஃபாத்திமா இம்ராத்துன் நஷீதா. ஃபாத்திமா உற்சாகமான ஒரு பெண்மணி. ஃபாத்திமா உற்சாகமான ஒரு பெண்மணி. மாத்து ஸௌஜுஹா கப்ல ஸனதைனி. 2 வருடங்களுக்கு முன்னர் அவளுடைய கணவர் இறந்து விட்டார். மாத ஸௌஜுஹா, அவருடைய கணவர் இறந்து விட்டார். கப்ல ஸனதைனி, 2 வருடங்களுக்கு முன்னர். வதரகலஹா ஸலாஸத அவுலாதின் வ அர்பஅ பனாத்தின். அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 4 பெண் பிள்ளைகளையும் அவர் விட்டு சென்று விட்டார். தரகலஹா. சரியா? அப்ப நாங்க சேர்த்து மொழிபெயர்க்கலாமா? மாத ஸௌஜுஹா கப்ல ஸனதைனி வ தரகலஹா ஸலாஸத அவுலாதின் வ அர்பஅ பனாத்தின். அவருடைய கணவர் அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 4 பெண் பிள்ளைகளையும் விட்டு சென்ற நிலையில் 2 வருடங்களுக்கு முன்னர் மரணித்து விட்டார். அப்படி சொல்ல மேலும் அது கஷ்டமா இருந்தா நீங்க அழகா தெளிவாக உடைச்சு மொழிபெயர்க்க மேலும். எப்படி? மாத ஸௌஜுஹா கப்ல ஸனதைனி, 2 வருடங்களுக்கு முன்னர் அவளுடைய கணவர் இறந்து விட்டார். வதரகலஹா ஸலாஸத அவுலாதின் வ அர்பஅ பனாத்தின். மேலும் அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 4 பெண் பிள்ளைகளையும் விட்டு சென்றார். வதரகலஹா மாலன் கலீலன். மேலும் அவளுக்காக சிறியதொரு சொத்தை அல்லது பணத்தையும் விட்டு சென்றார். சிறிய அளவிலான ஒரு பணத்தொகையையும் விட்டு சென்றார். இந்தஹா முடிவடைந்து விட்டது. பஅத ஷஹ்ரைனி, 2 மாதங்களுக்கு பிறகு அது முடிவடைந்து விட்டது. ஃபக்கரத் ஃபாத்திமா கசீரன். ஃபாத்திமா அதிகமாக சிந்தித்தார். ஃபக்கரத் யோசித்தார், சிந்தித்தார். ஹியல் ஆன் அவள் தற்போது மஸ்ஊலத்துன் அன் ஆயிலத்தின் கபீரத்தின் பெரியதொரு குடும்பத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றார். ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் அன் ஆயிலத்தின் கபீரத்தின். அவள் பெரியதொரு குடும்பத்துக்கு பொறுப்பாளராக இருக்கின்றார். விளங்கினா? வஹியலா தம்லிகு ஷைஅம் மினல் மால். அவளிடம் பணத்திலிருந்து எந்த ஒன்றும் அவளிடம் இல்லை. அதாவது வஹிய அவள், லா தம்லிகு சொந்தமாக வைத்திருப்பதில்லை, ஷைஅன் கொஞ்சமேனும், மினல் மால் பணத்திலிருந்து கொஞ்சமேனும் அவள் சொந்தமாக வைத்திருப்பதில்லை. அதான் நேரடியாக மொழிபெயர்த்தா, அதாவது அவளிடம் கொஞ்சமேனும் பணம் இல்லை என்றுதான் கருத்து. கைஃப தஈஷு ஆயிலத்துஹா, அவளுடைய குடும்பம் எப்படி வாழும்? மாதா தக்குலு, அது என்ன சாப்பிடும்? வமாதா தஷ்ரபு, அது என்ன குடிக்கும்? வமாதா தல்பசு, அது என்ன அணியும்? ததக்கரத் ஃபாத்திமா ஸௌஜஹா வபகத். தன்னுடைய கணவரை ஃபாத்திமா நினைவு கூர்ந்தாள், ஞாபகப்படுத்தினாள், நினைவு கூர்ந்தாள். வபகத், அவள் அழுதாள். சரியா? ஃபிஸ்ஸபாஹி, காலையில். ஜஹபத் ஃபாத்திமா, ஃபாத்திமா சென்றாள். இலா மஸ்னஇன் மலாபிஸ், ஆடை தொழிற்சாலைக்கு ஃபாத்திமா சென்றாள். அல் மலாபிஸ் ஆடைகள், மல்பசுன் மலாபிஸ் ஆனா ஆடைகள் தொழிற்சாலை அல்ல, ஆடை தொழிற்சாலை. நாங்க மேல பார்த்தோம் மஸ்னஉ ஸையாராத் கார் தொழிற்சாலை, மஸ்னஉ தர்ராஜாத் சைக்கிள் தொழிற்சாலை. இப்ப சைக்கிள்கள் தொழிற்சாலை என்று சொல்றது ஒட்டா இருக்கும். இல்லைங்களா? இலா மஸ்னஇன் மலாபிஸ் ஆடை தொழிற்சாலைக்கு ஃபாத்திமா சென்றால். வகாபலத் முதீரல் மஸ்னா, தொழிற்சாலையின் அதிபரை சந்தித்தாள். தொழிற்சாலையின் அதிபரை அவள் சந்தித்தாள். முதீர் என்ற சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்குது. தொழிலதிபர் என்ற கருத்துல ஆரம்பிக்குது, பணிப்பாளர் என்ற கருத்து இருக்குது. விளங்கினா? ஓகே. அவருக்கு சொன்னால் பிமுஷ்கிலத்திஹா, அக்பர வந்தா பி என்ற ஹர்ஃப் ஜர் வரும். அக்பரத்ஹு பிமுஷ்கிலத்திஹா, அவளுடைய பிரச்சனை குறித்து அவருக்கு அவள் சொன்னாள். அக்பரத்ஹு, அவருக்கு சொன்னால், பிமுஷ்கிலத்திஹா, அவளுடைய பிரச்சனை குறித்து, பிரச்சனை பற்றி அவருக்கு சொன்னார். வதலபத் மின்ஹு அய்யுசாஇதஹா,
தனக்கு உதவி செய்யுமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டார். தலபத் மின்ஹு அவரிடம் வேண்டிக் கொண்டார். தனக்கு உதவி செய்யுமாறு. தலப மின்ஹல் முதீரு அவளிடம் பணிப்பாளர் அல்லது தொழிலதிபர் வேண்டிக் கொண்டார். தலப மின்ஹா அல் முதீரு அவளிடம் பணிப்பாளர் வேண்டிக் கொண்டார். அன் தஹ்துர இலல் மஸ்னஇ கதன் நாளை தொழிற்சாலைக்கு சமூகம் அளிக்குமாறு பணிப்பாளர் அவளிடம் வேண்டிக் கொண்டார். எதற்காக? லிதஸ்தலிமல் அமல் வேலையை பெற்றுக்கொள்வதற்காக. நாங்க மேல பார்த்தோம் இஸ்தலம் என்ற பெற்றுக்கொண்டான். இஸ்தலம எஸ்தலிமு தஸ்தலிமு பெண்பால் தானே. லிதஸ்தலிமல் அமல் வேலையை பெற்றுக்கொள்வதற்காக நாளை தொழிற்சாலைக்கு சமூகம் அளிக்குமாறு அவளிடம் முதீர் பணிப்பாளர் வேண்டிக் கொண்டார். ஜாத் முபக்கிரதன் நேரகாலத்தோடு அவள் வந்தால் இலல் மஸ்னா தொழிற்சாலைக்கு வபதஅத் அமலஹா தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார். கானத் சஈததன் ஜித்தன் மிகவும் சந்தோஷமானவளாக காணப்பட்டாள். ஃபஹியல்லாம் தற்போது அவளால் தஸ்ததீஉ முடியுமாக இருக்கின்றது. அன் துசாஇத ஆயிலதஹா தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு தற்போது அவளால் முடியுமாக இருக்கின்றது. ஃபஹியல்லாம் தஸ்ததீஉ அன் துசாஇத ஆயிலதஹா தற்போது அவளுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியுமாக இருக்கின்றது. இஸ்ததாஅத் ஃபாத்திமா அன் துஅல்லிம அவுலாதஹா ஃபாத்திமாவினால் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியுமாக இருந்தது. இஸ்ததாஅத் முடியுமாக இருந்தது ஃபாத்திமாவுக்கு அன் துஅல்லிம அவுலாதஹா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க ஃபாத்திமாவுக்கு முடியுமாக இருந்தது. ஃபகான அஹதுஹும் எனவே அவர்களில் ஒருவர் தபீபன் வைத்தியராக காணப்பட்டார். ஃபகான அஹதுஹும் தபீபன் அவர்களில் ஒருவர் ஒரு வைத்தியராக இருந்தார். அஸ்ஸானி முஹந்திசன் இரண்டாமவர் பொறியியலாளராக இருந்தார் நிக்குதா காண. வஸ்ஸாலிஸ் மூன்றாமவர் லாபிட்டன் ஒரு அதிகாரியாக இருக்கின்றார், ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கின்றார். சரி, விளங்கினா பிள்ளைகள்? கொஞ்சம் வேகமாகத்தான் சொன்னேன், விளங்கிச்சா எல்லாருக்கும்? முஸ்ஸப் விளங்கினா? பின் இர்ஃபான் பின் ஷேக் லீனா டி இசட் ஷேர். டி இசட் ஷேர்ன்றது இஸ்லாமிய பிள்ளைகளா? ரைட், விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஓகே, சரி சரி மாகுதுனா ரைட். ஃபிஸ்ஸூகி சந்தையில் அனதாஹிபுன் இலஸ்ஸூகி யா உம்மி என்னுடைய தாயே நான் சந்தைக்கு செல்கிறேன். அனதாஹிபுன் நான் செல்கிறேன், நான் செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன். அதன் நேரடியாக கருத்து செல்கின்றேன் சொல்லலாம். அனதாஹிபுன் இலஸ்ஸூகி யா உம்மி என்னுடைய தாயே நான் சந்தைக்கு செல்கின்றேன். ஹல் சதத்ஹபு வஹ்தக் அப்ப உம்மை கேட்கிற ஹல் சதத்ஹபு வஹ்தக் நீங்க தனியத்தான் போறீங்களா? அதான் கருத்து. ஹல் சதத்ஹபு நீங்க போறீங்களா? சரியா? வஹ்தக நீயாகவே, அதாவது நீங்க தனிமையாகத்தான் போறீங்களா, நீங்க தனியத்தான் போறீங்களா என்று கேட்கிறது. சரியா? நஅம் ஆம், சஅத்ஹபு வஹ்தி நான் தனிமையாகவே போகிறேன். அதான் கருத்த. நீங்க தனிமையாகத்தான் போறீங்களா என்றது தான் கருத்தாக எழுதணுமா? வஹ்தி என்றா நான் தனிமையாக, சஅத்ஹபு வஹ்தி நான் தனிமையாக செல்வேன். உரீது அன் நஸ்தரிய பஅதல் குதுப் நான் சில புத்தகங்களை வாங்குவதற்கு விரும்புகின்றேன். உரீது அன் நஸ்தரிய நான் வாங்குவதற்கு விரும்புகின்றேன். பஅதல் குதுப் சில புத்தகங்களை. ஹுனாக மக்தபத்துன் கபீரத்துன் ஃபீ வஸத்தில் மதீனா ஹுனாக மக்தபத்துன் கபீரத்துன் ஃபீ வஸத்தில் மதீனா அங்கு நகரத்தின் மத்தியில் பெரியதொரு நூலகம் அல்லது வாசியசாலை உள்ளது. அப்ப மகன் சொல்றாரு, நஅம் ஆம், அஅரிஃபு மகானஹா நான் அதனது இடத்தை அறிகிறேன். அஅரிஃபு நான் அறிகிறேன், மகானஹா அதனது இடத்தை. அந்த ஹா லமீர் மீனது மக்தபாவை நோக்கிய. சரியா? அந்த மக்தபா இருக்கின்ற இடத்தை, வாசியசாலை இருக்கின்ற இடத்தை நான் அறிகிறேன். ஹிய அமாமல் ஹதீகா அது தோட்டத்துக்கு முன்னால் உள்ளது.
அலேச கதாலிக் அப்படித்தானே, அல்லது அப்படி இல்லையா, ரைட்? அப்படி எடுக்கணும். ஆனா அலேச கதாலிக் என்றத நாங்க அப்படித்தானே என்று எடுத்தா நல்ல. பலா, ஆம், அப்படித்தான். ஹுத் ஹாதிஹில் ஃபுலூஸ மஅக், இந்த ஃபுலூஸ் என்ற நாணயங்கள், இந்த ரூபாய்கள், நான் இப்ப ஃபுலூஸ் என்பது ரூபியாத் மாதிரி தானே, இந்த பணங்களை உன்னுடன் வைத்துக்கொள், உன்னுடன் எடுத்துக்கொள். ஹுத், எடுத்துக்கொள். ஹாதிஹில் ஃபுலூஸ், இந்த பணங்களை சரியா உன்னுடன் எடுத்துக்கொள். சுக்ரன் யா உம்மி, என்னுடைய தாயே நன்றிகள். சரியா, தேங்க்ஸ். சுக்ரன்னா தேங்க்ஸ், நன்றிகள். அகத்து பஅல் ஃபுலூசி மின் வாலிதி, என்னுடைய தந்தையிடமிருந்தும் நான் சில நாணயங்களை அல்லது சில பணங்களை பெற்றுக்கொண்டேன், எடுத்தேன். சரியா? அப்ப உம்மா சொல்றது லா தத்தஅஹர் ஃபிஸ்ஸூகி, சந்தையில், மார்க்கெட்ல, சந்தையில் நீ தாமதிக்காதே. லா தத்தஅஹர், நீ தாமதிக்காதே, ஃபிஸ்ஸூக், சந்தையில். வலா தல்அப் ஃபித் தரீக், பாதையில் நீ விளையாடாதே. வலா தல்அப் ஃபித் தரீக், பாதையில் நீ விளையாடாதே. அப்ப மகன் என்ன சொல்ற? லா தஹாஃபி யா உம்மி, என்னுடைய தாயே நீங்க பயப்பட வேண்டாம். லா தஹாஃபி, நீங்க பயப்பட வேண்டாம். அனல் ஆன் ரஜுலுன் கபீர், நான் தற்போது பெரியதொரு வளர்ந்த மனிதன், பெரியதொரு மனிதனாகி விட்டேன். நான் இப்ப குழந்தை அல்ல, நான் இப்ப சின்ன பிள்ளைய அல்ல. ரஜுலுன் கபீர், நான் ஒரு பெரிய மனிதன். சரியா? விளங்கினா இந்த ஹிவார்? விளங்கினா எல்லாருக்கும்? ததாஹலு என்ன? ததாஹரண்டா தாமதிக்கிற, தஅஹரனா தாமதம் அடைந்தான். இது ஏவெல்லாம் வந்திருக்குது. லா தத்தஅஹர், நீ தாமதிக்காதே என்று வார. லா தத்தஅஹர், லா தஹாஃபி என்று மகன் உம்மா பார்த்து சொல்றது, நீங்க பயப்பட வேண்டாம். வேற என்ன விலங்கல்ல? சரி சார். எல்லாம் கிளியரா எல்லாருக்கும்? விலங்கல்லம்மா? ஓகே, சரி. சரி, நான் நினைக்கிறேன் அல் கிஸ்மு ராபிஅ முடிகிற கட்டம் தான். நம்பிக்கைதானா சில பாடங்கள்? ஓகே, சரி. நான் நினைக்கிறேன் அவளுக்கு தேவையான அளவு இன்றைக்கு படிச்சு கொண்டிருப்பீங்கண்டு. விளங்கி சாய்ந்த பார்த்த பாடங்கள் எல்லாம்? ஓ சார். ஓகே. சரி, ரைட். இதை மட்டும் நான் குயிக்கா சொல்லிட்டு முடிக்கிறேன். சரியா? இதோட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அல் கிஸ்மு ராபிஅ முழுமையான பகுதியா நான் அந்த தரிசை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரியா? அங்களை வலசாகிற கிஸ்முல் ஹாமிஸ் மட்டும்தான் சந்தர்ப்பம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான், சாதிக் பரீட்சையில் சித்தி அடைந்தான். ஃபஅஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா, எனவே அவனை அவனுடைய தந்தை தலைநகரத்துக்கு அழைத்து சென்றார். வளைனா ஃபஅஹதஹு, எனவே நகரத்துல வரும். எனவே சித்தி அடைந்ததன் காரணத்தால் அவனை அவனுடைய தந்தை தலைநகரத்துக்கு அழைத்து சென்றார். எதற்காக? லியஸ்தரிய லஹு பஅல் ஹதாயா, அவனுக்கு சில பரிசில்களை வாங்குவதற்காக. கான சாதிக் சயீதன், சாதிக் சந்தோஷமானவனாக இருந்தார். ஃபஹாதிஹி அவ்வளு மர்ரத்தின், இது முதற் தடவை ஆகும். யுஷாஹிது ஃபீஹல் ஆசிமா, தலைநகரத்தை பார்க்கின்ற முதற் தடவை இதுவாகும். விளங்கினா? அவன் தலைநகரத்தை பார்க்கின்ற முதலாவது தடவை இதுவாகும். இன்னஹா ஜமீலத்துன், நிச்சயமாக அது அழகானது. எது? தலைநகரம். வவாசிஅத்துன், விசாலமானது. வன்னாசு கசீரூன், மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள்.
வல் இமாராத்து ஆலியத்துன் கட்டடங்கள் உயரமாக காணப்படுகின்றன. வல் ஹதாயிகு கசீரத்துன் தோட்டங்கள் அதிகமாக உள்ளன. நசல சாதிக் மஅ வாலிதிஹி வசதல் மதீனா சாதிக் தன்னுடைய தந்தையுடன் நகரத்தின் மத்தியில் இறங்கினார். வதஹபா இலா மத்அமின் முஸ்தஹிமின் அவர்கள் இருவரும் கொஞ்சம் பிஸியான முஸ்தஹிமண்டா இப்ப சன நெருக்கடி என்றா இங்க வந்து நிறைய ஆக்கள் இருக்கிற நகரத்துல வரும் முஸ்தஹிம். அப்ப எப்படி சொல்றது, சன நெரிசல் உள்ள ஒரு உணவகத்துக்கு அவர்கள் இருவரும் சென்றார்கள். சரியா? ஓகே. தனாவலா ஃபீஹி தஆமல் லதீதன் அவர்கள் இருவரும் அங்கு இனிமையான உணவை உட்கொண்டார்கள், சாப்பிட்டார்கள். சும்ம ஷரிபா அசீரன் பாரிதன் பிறகு அவர்கள் இருவரும் குளிர்ச்சியான அசீரன் என்ன, பழச்சாறு இல்லையா, பழச்சாறை அருந்தினார்கள், அசீர். சரியா? பஅத ذلك அதன் பிறகு ذهبا الى المكتبة அவர்கள் இருவரும் வாசிய சாலைக்கு சென்றார்கள். வஸ்தரா லஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் ரைட் அவனுக்கு அவனுடைய தந்தை புதியதொரு பையையும் வபஅல் குதுப் சில புத்தகங்களையும் வல் குர்ராசாத் கொப்பிகளையும் வல்லகலாம் பேணிகளையும் வாங்கி கொடுத்தார். வஸ்தரா லஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் வபஅல் குதுப் வல் குர்ராசாத் வல்லகலாம் அவருக்கு அவனுடைய தந்தை புதியதொரு பையையும் சில புத்தகங்களையும் கொப்பிகளையும் பேனைகளையும் வாங்கினார். சும்ம தஹபா இலா துக்கானின் பிறகு ஒரு கடைக்கு அவர்கள் இருவரும் சென்றார்கள். வஸ்தரா லஹு வாலிதுஹு கமீசன் வ பஅல் ஹல்வா அவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு சேட்டையும் சில இனிப்பு பண்டங்களையும் வாங்கினார். பஅத ذلك ரகிபா அல் ஹாஃபிலத பிறகு அவர்கள் இருவரும் பேருந்தில் ஏறினார்கள். வனஸலா அமாம ஹதீகத்தில் ஆசிமா தலைநகரத்தின் தோட்டத்துக்கு முன்னால் அவர்கள் இருவரும் இறங்கினார்கள். வஹிய ஹதீகத்துன் வாசியத்துன் அது விசாலமானதொரு தோட்டமாகும். வஃபீஹா அத்ஃபாலுன் கஸீரூன் யல்அபூன் வயக்ஃபிஸூன் அங்கு அத்தோட்டத்திலே விளையாடுகின்ற பாய்கின்ற அதிகமான குழந்தைகள் இருந்தார்கள். லஐப சாதிக் கஸீரன் ஃபில் ஹதீகா சாதிக் தோட்டத்தில் அதிகமாக விளையாடினான். வகான யஜ்ரி வயக்ஃபிஸு சஈதன் அவன் சந்தோஷமாக ஓடியும் பாய்ந்து கொண்டும் இருந்தான். சந்தோஷமாக ஓடியும் பாய்ந்து கொண்டும் இருந்தான். பில் ஆஸ்ரி மாலைக்கில் ரகிபா அல் கிதார புகையிரதத்தில் அவர்கள் இருவரும் ஏறினார்கள். வரஜா இலல் பைத் அவர்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பினார்கள். விளங்கினா எல்லாருக்கும் கிளியரா? ஓகே ரைட். வேற எதுவும் கேட்கறது ஈக்கிறா? வேற ஒண்ணும் இல்ல சார். அந்த 1 வருஷம் அரபிக் இது கட்டுரை ஹெட்டிங்ஸ் வந்து சரியா எடுத்துக்கொள்ளலா சார்? பாப்போம், நான் கொஞ்சம் பாக்குறேன். பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் குரூப்ல சார் ஷேர் பண்றேன். குரூப்ல இருக்கிறீங்க தானே? ஏன்னா ஓ செய்கிறேன். ரைட். அப்படி இருங்க, லீவாக வேணாம். இன்ஷா அல்லாஹ் குரூப்ல சார் நான் ஷேர் பண்றேன். சரி, ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா இதே போல கிஸ்முல் ஹாமிஸையும் மேலோட்டமாக பார்த்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓ சார், ஜஸாக்கல்லாஹ் சார். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அப்ப மத்தாக்களுக்கும் டவுட் எதுவும் இல்லையான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் ஒரு தடவை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இஸ்லாஹியா மாணவிகளுக்கு எதுவும் டவுட் இருக்குதா புள்ளகள்? இருக்கிறோ இல்லையோ? மெசேஜ் பண்ணிக்கொள்ள கஷ்டமா கோள்களுக்கு? சரி, ரைட், ஓகே, ரைட். ரைஸ் ஹேண்ட் பண்ணிக்கிறீங்க தான். உங்களுக்கு விளங்குச்சா விளங்கலையா? ஒரு ஒரு மெசேஜ் உண்டாவது பண்ணிக்கொள்ளையிலவா? சரி, அன்மியூட் பண்ணி கதைக்கு கஷ்டமா வைக்குமேனா? சரி, ஓகே.
ஹைர், அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஆஹ்